ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா டைம் அண்ட் ஒர்க். ஸோ அதில் கேட் எக்ஸாம் லெவல் அண்ட் பேங்கிங்கில் மெயின்ஸ் எக்ஸாம் லெவலுக்கு இருக்க கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து எதுவுமே நார்மலான கொஷின்ஸ் இல்லை பேசிக்கான கொஷின்ஸ் அந்த அளவுக்குலாம் இருக்காது. ஸோ அதோட ஒரு ஹையர் லெவலில் தான் இந்த கொஷின்ஸ்லாம் இருக்கும். யா, நவ் லெட் அஸ் கோ டு த செஷன். ஜஸ்ட் அ மினிட். ஓகே, ஒரு நிமிஷம். யா, ஸோ இந்த கொஷினில் பாருங்களேன். இது வந்து யா, ஸோ பேசிக்கான ஒரு கொஷின். A and B together can do a piece of work in 24 days. So A alone can do that work in 36 days. In the question, first question இங்க இருக்கு. So yeah, A can do a piece of work in 10 days. B can do the same work in 15 days. In how many days they both together can do the work? So இந்த கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மெத்தட் இருக்கும். ஒன்று வந்து நார்மலா யூஸ் பண்ற ட்ரெடிஷனல் மெத்தட், இன்னொன்று வந்து எல்சிஎம் வச்சு யூஸ் பண்றது. ஆக்சுவலா நீங்க ட்ரெடிஷனல் மெத்தட் லேர்ன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின், அதாவது ஏபி வந்து கொடுத்துட்டு டோட்டல் ஒர்க் எவ்வளவு நாள்ல செய்வாங்க அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். அதை தாண்டி இப்போ ஏ அண்ட் பி, பி அண்ட் சி, அப்புறம் ஏ அண்ட் சி, இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பேர் சேர்ந்து இத்தனை நாள்ல ஒர்க் முடிப்பாங்க. இண்டிவிஜுவலா எவ்வளவு நாள்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த இந்த ரெண்டு மாடல்ல இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நீங்க ட்ரெடிஷனல் மெத்தட்ல சால்வ் பண்ண முடியும். மீதி இருக்க கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணலாம், பட் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஸோ நீங்க வந்து பெட்டர் லேர்ன் தட் எல்சிஎம் மெத்தட். ஸோ அது எப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ட்ரெடிஷனல் மெத்தட் நான் ஃபர்ஸ்ட் எழுதுறேன். ஓகேவா? அது எப்படின்னா, ஸோ ஏ வந்து 10 டேஸ்ல ஒர்க் பண்றாங்க, பி வந்து 15 டேஸ்ல ஒர்க் பண்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒன் டே ஒர்க் அதை கண்டுபிடிக்கணும். ஸோ ஒன் டே ஒர்க்னா இப்போ ஏ வந்து ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 10 நாள் ஆகும்னா ஒரு நாள் என்ன பண்ணியிருப்பாங்க, 1/10 ஆஃப் த ஒர்க் வந்து செஞ்சிருப்பாங்களா? ஸோ ஏவோட ஒன் டே ஒர்க் வந்து 1/10. பியோட ஒன் டே ஒர்க் என்ன, 1/15. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து டோட்டல் ஒர்க் எவ்வளோ நாளில் செய்வாங்கன்றது தெரிஞ்சிடும். அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எவ்வளோ நாளில் செய்வாங்கன்ட்டு. ஸோ 1/10 + 1/15. ஸோ 10 15 எல்சிஎம் வந்து 30. ஸோ இங்கே என்ன இருக்கும்னா இங்கே வந்து 3 இருக்கும், இங்கே வந்து 2 இருக்கும். ஸோ 5/30. 5/30 வந்து 1/6. ஸோ 1/6 என்ன பண்ணணும்னா இதுக்கப்புறம் இதை வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணிடணும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் அது என்னன்னா 6 டேஸ் ஆகும். அதாவது ஏவும் பியும் சேர்ந்து இந்த ஒர்க்கை செஞ்சாங்கன்னா 6 டேஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ எல்சிஎம் மெத்தட்ல என்ன பண்றாங்கன்றத பார்ப்போம். ஸோ அதே கொஸ்டின் தான். ஏ வந்து அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 10 டேஸ் ஆகுது, பி வந்து அந்த ஒர்க்கை முடிக்க 15 டேஸ் ஆகுது. ஓகேவா? நவ் எல்சிஎம் என்னன்னா, ஸோ ஜஸ்ட் அதே தான், 10க்கும் 15க்கும் என்ன எல்சிஎம் 30. இந்த 30 தான் நான் என்ன பண்ண போறேன்னா டோட்டல் ஒர்க்னு அஸ்யூம் பண்ணிக்க போறேன். ஓகேவா? இப்ப ஜஸ்ட் இந்த டோட்டல் ஒர்க் வந்து ஒரு சாக்லேட்னு நினைச்சுக்கோங்களேன். இப்ப என்னன்னா என்கிட்ட வந்து 30 சாக்லேட்ஸ் இருக்கு. இந்த 30 சாக்லேட்ஸை ஏ வந்து 10 டேஸ்ல சாப்பிட்டுருவாரு. அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை சாக்லேட் சாப்பிடுவாரு? 3 சாக்லேட் சாப்பிடுவாங்களா? எஸ். இப்ப பி டோட்டலா என்கிட்ட 30 சாக்லேட்ஸ் இருக்கு. அந்த 30 சாக்லேட்ஸை பி வந்து 15 டேஸ்ல சாப்பிடுவாரு. அப்ப பி ஒரு நாளைக்கு எவ்வளவு சாக்லேட் சாப்பிடுவாரு? ஒரு நாளைக்கு 2 சாக்லேட் சாப்பிடுவாங்களா? ஓகே. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3-2 வந்து ஒரு நாள்ல அவங்க எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்றாங்கன்றது. ஓகேவா? இப்போ ஏ வந்து இண்டிவிஜுவலா ஒரு நாளைக்கு 3 சாக்லேட் சாப்பிடுவாரு, பி வந்து இண்டிவிஜுவலா ஒரு நாளைக்கு 2 சாக்லேட் சாப்பிடுவாங்க. இப்போ என்ன பண்றாங்க, ஏவும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ண போறாங்களா? அதாவது ஏவும் பியும் சேர்ந்து சாக்லேட் சாப்பிட போறாங்க. ஏ வந்து ஒரு நாளைக்கு 3 சாப்பிடுவாரு, பி வந்து ஒரு நாளைக்கு 2 சாப்பிடுவாங்க. ஸோ டோட்டலா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 5 சாக்லேட் சாப்பிடுவாங்க. நான் டோட்டல் ஒர்க் எவ்வளோன்னு அஸ்யூம் பண்ணியிருக்கேன்? டோட்டலா என்கிட்ட 30 சாக்லேட்ஸ் இருக்கு. 30 சாக்லேட்ஸ் ஒரு நாளைக்கு 5 சாக்லேட் சாப்பிட்டா ஸோ எத்தனை நாள்ல டோட்டல் சாக்லேட்ஸ் காலி ஆகும்? 6 டேஸ், ரைட்? ஸோ 30/5 தட் இஸ் 6. ஸோ 6 டேஸ்ல ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒர்க் முடிஞ்சிடும். இந்த இடத்துல 30 தான் இருக்கணும்னு இல்லை. ஸோ எல்சிஎம் வந்து 30. ஸோ 30 எடுத்தனால இந்த இடத்துல சின்ன நம்பர் இருந்துச்சு. இந்த இடத்துல நீங்க 30க்கு பதிலாக 60 எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா 90 எடுத்துக்கலாம், இல்லைன்னா 150 எடுத்துக்கலாம், 120 எடுத்துக்கலாம். இது மாதிரி எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் 300 கூட எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலா நான் 300 சாக்லேட்ஸ் இருக்குன்ற மாதிரி அசியூம், சாரி,
அசியூம் பண்ணி நான் அந்த சம் போட்டு காமிக்கிறேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்களேன். யா இப்போ ஏ வந்து 10, பி வந்து 15. இப்போ டோட்டலா என்கிட்ட 300 சாக்லேட்ஸ் இருக்கு. இப்போ 300 சாக்லேட்ஸ் இருக்குன்னா ஏ வந்து ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிடுவாரு? 30 சாப்பிடுவாரா? ஏன்னா 300 சாக்லேட்ஸ் 10 நாள்ல சாப்பிட்டாருன்னா ஒரு நாள்ல 30 சாக்லேட் சாப்பிட்டுருப்பாரு. இப்போ பி வந்து 300 சாக்லேட்ஸ் 15 டேஸ்ல சாப்பிட்டாங்கன்னா ஒரு நாள்ல 20 சாக்லேட் சாப்பிட்டுருப்பாங்களா? இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா ஏவும் பியும் சேர்ந்தா எத்தனை சாக்லேட் சாப்பிடுவாங்க ஒரு நாளைக்கு? ஸோ 30 + 20 தட் இஸ் 50. ஸோ ஒரு நாளைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா 50 சாக்லேட் சாப்பிட்றாங்க. அப்போ டோட்டல் சாக்லேட்ஸ் என்ன? 300. ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிட்றாங்க? 50. ஸோ டிவைட் பண்ணோம்னா என்ன வருது? ஸோ சேம் 6. ஸோ 6 டேஸ்ல சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு சம் டைம் அண்ட் ஒர்க்ல. அடுத்து வில் கோ டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்க பாருங்களேன், இப்போ இங்க அதே மாதிரி கொஸ்டின் தான். ஸோ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை 24 டேஸ்ல முடிச்சிடறாங்க. நெக்ஸ்ட் ஏ மட்டும் தனியா அந்த ஒர்க்கை 36 டேஸ்ல செய்யறாங்கன்னா பி அந்த ஒர்க்கை செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ஸோ அதே தான். இப்போ ஏ பி, ஏ பிளஸ் பி. எனக்கு என்ன தெரியும்? ஏ வந்து அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 36 டேஸ் ஆகுது. ஏவும் பியும் சேர்ந்து அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 24 டேஸ் ஆகுது. ஸோ 36க்கும் 24க்கும் எல்சிஎம் என்ன? 72. 72 இதான் நினைக்கிறேன். 36 24 6 6 4 2 டேபிள் நம்பர் 3 2 6 6 is 36 36 into 2 72. ஓகே, 72 தான் எல்சிஎம். இப்ப டோட்டல் ஒர்க் வந்து 72. ஓகேவா? இப்ப பாருங்களேன், சாக்லேட் தான், அதே கணக்கு தான் வரும், சாக்லேட் கணக்கு. ஸோ இப்போ வந்து மொத்தம் 72 சாக்லேட் இருக்கு. ஏ வந்து 36 டேஸ்ல சாப்பிட்றாங்கன்னா ஒரு நாள்ல எத்தனை சாப்பிட்டுருப்பாரு? ஒரு நாள்ல 2 சாப்பிட்டுருப்பாங்க. நெக்ஸ்ட் இப்ப ஏவும் பியும் சேர்ந்து இந்த டோட்டல் 72 சாக்லேட்ஸை 24 டேஸ்ல சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அப்படின்னா என்ன பண்ணிருப்பாங்க? ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 சாப்பிடுவாங்களா? ஓகேவா? இப்ப இங்க பாருங்களேன், ஏ மட்டும் ஒரு நாளைக்கு 2 சாப்பிடுவாரு. ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 சாக்லேட் சாப்பிடுறாங்க. அப்படின்னா பி வந்து ஒரு சாக்லேட் சாப்பிடுவாரா? ரைட். இப்ப இங்க 1னா என்ன ஆகும்? இந்த இடத்துல 72 இருக்கிறதா மீனிங்கா? சரி, ஆக்சுவலா என்னன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு டோட்டல் ஒர்க் கிடைக்கணும். எனக்கு இந்த இடத்துல 1ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப 1 இன்டூ எது வந்து 72 72. ஸோ பி அலோன் அந்த ஒர்க்கை 72 டேஸ்ல முடிப்பாங்க. ஓகேவா? இஸ் இட் கிளியர்? எஸ். ஸோ ஐ கோ டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்களேன். கோகுல் அண்ட் விக்கி கேன் டூ அ ஜாப் இன் 24 டேஸ். ஓகே, நவ் கோகுல் அலோன் கேன் டூ தட் ஜாப் இன் 32 டேஸ். அடுத்து என்ன பண்றாங்க? பை ஒர்க்கிங் போத் ஆஃப் தெம் ஒர்க்டு டுகெதர் ஃபார் 8 days அண்ட் தென் கோகுல் லெஃப்ட் தி ஜாப். ஓகே, இப்போ இந்த சமும் அதே மாதிரி தான், ப்ரீவியஸ் சம் மாதிரி தான். பட் இதுல வந்து இந்த கொஞ்ச நாள் சேர்ந்து வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் வந்து அந்த ஒர்க்கை விட்டு போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எப்படி பார்க்கலாம்? இப்போ பாருங்களேன், ஸோ இதுவும் அதே சேம் மெத்தட் தான். ஸோ கோகுல் விக்கி, அதுக்கப்புறம் கோகுல் பிளஸ் விக்கி. கோகுல் விக்கி ரெண்டு பேரும் சேர்ந்து 24 டேஸ்ல முடிக்கிறாங்க. கோகுல் மட்டும் 32 டேஸ்ல முடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் விக்கி வந்து அதை தனியா எவ்வளவு நாள்ல செய்வாங்கன்றத பார்ப்போம். இப்போ 32க்கும் 24க்கும் நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 32 24 எல்சிஎம் என்ன? 8 டேபிள் அடிக்கிறோம். 4 3 4 3க்கு 12 12 into 8 96 தான் எல்சிஎம். ஸோ 96ன்றப்ப ஸோ 32க்கு 96 3 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் கோகுல் பிளஸ் விக்கி 24. ஸோ 96 சாக்லேட்ஸ் 24ல சாப்பிட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு 4 சாப்பிட்டுருப்பாங்களா? ஸோ 24 into 4 என்ன? 16 96. ஸோ ஒரு நாளைக்கு 4 சாப்பிட்டுருப்பாங்க. இப்போ பாருங்களேன், கோகுல் மட்டும் தனியா ஒரு நாளைக்கு 3 சாக்லேட் சாப்பிடுவாரு. கோகுலும் விக்கியும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 4 சாப்பிடுறாங்க. அப்பனா விக்கி எத்தனை சாப்பிட்டுருப்பான்? ஒரு நாளைக்கு ஒரு சாக்லேட் சாப்பிட்டுருப்பான். அப்ப விக்கி மட்டும் தனியா அந்த ஒர்க் எத்தனை நாள்ல முடிச்சிருப்பான்? 96 டேஸ்ல முடிச்சிருப்பான். ஓகேவா? ஸோ இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா எஃபிஷியன்சி. ஓகேவா? கோகுல் மட்டும் ஒரு நாளைக்கு 96 3 சாக்லேட் சாப்பிடுவான். விக்கியால ஒரு நாளைக்கு ஒரு சாக்லேட் தான் சாப்பிட முடியும். ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா 4 சாக்லேட் சாப்பிடலாம். ஓகேவா? இப்ப செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் வாங்களேன். ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா 8 நாளைக்கு சாப்பிடுறாங்க. ஓகேவா? சி போத் ஆஃப் தெம் ஒர்க்டு டுகெதர் ஃபார் 8 டேஸா. அப்ப கோகுலும் விக்கியும் சேர்ந்து 8 நாளைக்கு சாக்லேட் சாப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றான்? கோகுல் வந்து கிளம்பிட்டான். ஓகேவா? கோகுல் போனதுக்கு அப்புறம் விக்கி மட்டும்தான் ரிமைனிங் சாக்லேட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுருக்கான். ஓகேவா? அவன் விக்கி எவ்வளவு நாளைக்கு ஒர்க் பண்ணிருக்கான்னு தெரியல, நான் எக்ஸ் டேஸ்க்கு ஒர்க் பண்ணிருக்கான்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க? 96 சாக்லேட்ஸை காலி பண்ணிட்டாங்களா? ரைட், அவ்வளவுதான். இப்ப
கோகுலும் விக்கியும் ஒரு நாள்ல ஒன்னா ஒர்க் பண்ணா எத்தனை சாக்லேட் சாப்பிடுவாங்க? 4 சாக்லேட் சாப்பிடுவாங்களா? அதே மாதிரி எத்தனை நாள் ஒர்க் பண்ணிருக்காங்க? 8 டேஸ் ஒர்க் பண்ணிருப்பாங்க. அப்படின்னா 4 into 8 தான் அவங்க சாப்பிட்டு இருந்த சாக்லேட்ஸ் ஃபர்ஸ்ட் இனிஷியலா. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? விக்கி விக்கி வந்து எக்ஸ் டேஸ் ஒர்க் பண்றானா? எக்ஸ் டேஸ். ஒரு நாளைக்கு அவன் எத்தனை சாப்பிடுவான்? ஒரு சாக்லேட் சாப்பிடுவான். ஸோ எக்ஸ் இன்டூ 1 இஸ் ஈக்குவல் டு 96. இப்போ 8 4 சார் என்ன? 32 plus x is equal to 96. So x is equal to 96 minus 32. So இது என்ன ஒரு 4 64. So x is equal to 64. ஓகேவா? So எஸ். ஸோ விக்கி மட்டும் அந்த ரிமைனிங் சாக்லேட்ஸை 64 டேஸ்ல சாப்பிட்டுருப்பான். ஓகேவா? இந்த கரெக்டா பாக்ஸ் போட முடியல. ஜஸ்ட் அ மினிட் சார். யா சி விக்கி மட்டும் அந்த ரிமைனிங் இருக்க சாக்லேட்ஸை 64 டேஸ்ல சாப்பிட்டுருப்பான். ஓகே, ஸோ இஸ் இட் கிளியர்? ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தது அதே தான். ஸோ கோகுல் விக்கி 2 பேரும் சேர்ந்து 24 நாள்ல செஞ்சிருவாங்க. கோகுல் மட்டும் 32 டேஸ்ல. இப்போ நான் என்ன பண்றேன்னா எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதாவது எஃபிஷியன்சினா என்ன? கோகுல் ஒரு நாள் டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிட்டு கோகுல் மட்டும் ஒரு நாள்ல எத்தனை சாக்லேட் சாப்பிடுவான், விக்கி ஒரு நாள் எத்தனை சாக்லேட் சாப்பிடுவான். ஸோ கோகுல் வந்து 3 சாப்பிடுவான், விக்கி வந்து 1 சாப்பிடுவான். இப்போ அடுத்து என்ன சொல்லிட்டாங்க? 2 பேரும் 8 நாளைக்கு ஒன்னா ஒர்க் பண்றாங்க. அப்படின்னா 2 பேரும் ஒன்னா ஒர்க் பண்ணா ஒரு நாள்ல 4 சாக்லேட் சாப்பிடுவாங்க. ஸோ அப்போ 8 into 4 32 சாக்லேட்ஸ் அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. எத்தனைல 96 சாக்லேட்ஸ் இருக்கு, அதுல 32 சாக்லேட்ஸை சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ பேலன்ஸ் 64 சாக்லேட்ஸ் இருக்கு. விக்கி அடுத்து கோகுல் வெளில போயிட்டானா, இப்போ விக்கி மட்டும் ஒர்க் பண்றான். விக்கி வந்து ஒரு நாளைக்கு 1 தான் சாப்பிடுவான். அப்போ 64 சாக்லேட்ஸை அவன் சாப்பிட்றதுக்கு 64 டேஸ் ஆகும். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் வித் திஸ் கொஸ்டின். யா, ஸோ இந்த கொஸ்டின் இருக்கு. ஸோ ஆக்சுவலா இந்த ஒரு கொஸ்டினுக்கு மட்டும்தான் நான் வந்து ட்ரெடிஷனல் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்க எல்சிஎம் மெத்தட் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி மண்டை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் சிம்பிளா ட்ரெடிஷனல் மெத்தட் யூஸ் பண்ணி ஆன்சரை வந்து ஒரு 2 மினிட்ஸ்ல ஃபைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்களேன். ஏவும் பியும் சேர்ந்து 36 டேஸ்ல முடிக்கிறாங்க, பியும் சியும் சேர்ந்து 48 டேஸ்ல முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஏவும் சியும் சேர்ந்து இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 72 டேஸ் ஆகுது. இப்போ என்ன சொல்லி கேட்டிருக்காங்கன்னா ஏ தனியா, பி தனியா, சி தனியா ஒர்க் பண்ணா எவ்வளவு நாள்ல ஒர்க்கை முடிப்பாங்க. ஓகேவா? இதுதான் கொஸ்டின். 36 42 72. ஸோ 36 48 72. 36 40. யா 36 யாரு? ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா, 48 வந்து பியும் சியும் சேர்ந்தாங்கன்னா, நெக்ஸ்ட் ஏவும் சியும் சேர்ந்தாங்கன்னா இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 72 டேஸ் ஆகும். இப்ப 1 டே ஒர்க் நான் கண்டுபிடிக்க போறேன். ஸோ 1 டே ஒர்க் என்ன? 1/36, இதுக்கு 1/48, இது வந்து 1/72 இருக்கும். ஸோ அப்போ ஏ பிளஸ் பியோட 1 டே ஒர்க், அடுத்து பி பிளஸ் சியோட 1 டே ஒர்க், அதுக்கப்புறம் ஏ பிளஸ் சியோட 1 டே ஒர்க், இதெல்லாம் ஆட் பண்ண போறேன். ஸோ 1/36 பிளஸ் 1/48 பிளஸ் 1/72. ஸோ 36 48 72 எல்சிஎம் வேணுமா எனக்கு? 36 48 72 144 வருமா? எத்தனை அடிக்கலாம்? 12 டேபிள்ஸ்ல இது பண்ணா இது 3 டைம்ஸ், இது 4 டைம்ஸ், இது 6 டைம்ஸ். 3 4 6 3 4 6க்கு எல்சிஎம் வந்து 12. 3 4 6க்கு 12 தானே? ஆமா 12. ஸோ 12 into 12 144 தான் எல்சிஎம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்? 144. ஸோ 36க்கு 144 எத்தனை டைம் வரும்? 3 டைம்ஸ் வருமா? 36 3 4 டைம்ஸ் 24 12 14 4 டைம்ஸ் வருது. 48க்கு 3 டைம்ஸ் வரும், 72க்கு வந்து 2 டைம்ஸ் வரும். அப்படின்னா இது என்ன இருக்கு? 4 5 6 7 8 9. ஸோ 9/144. இது என்ன? ஆக்சுவலா இந்த 9/144 வந்து இங்க பாருங்களேன், ஏ பிளஸ் பி பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் ஏ பிளஸ் சி, அதாவது 2 டைம்ஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சி தான் 9/144. இது கேன்சல் பண்ணா என்ன வரும்? 54 வரும். 1 54க்கு 6. ஸோ 1/16. அப்போ இந்த 2 இந்த சைடு வந்தா டிவைட் ஆயிடுமா? அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து 1/32. ஏன்னா இந்த 2 டைம்ஸ் ஆஃப் ஏபிசி, இந்த 2 வந்து நான் இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். அப்போ டிவைட் ஆயிடுது. ஸோ டிவைட்னா 16 கூட வந்துடும். ஸோ 16 into 2 வந்து 32. அப்ப ஏபிசி இவங்க 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 32 டேஸ் ஆகுமா?
இப்போ எனக்கு வந்து என்ன தெரியும், a பிளஸ் பி மட்டும் சேர்ந்தாங்கன்னா 36 நாள், b பிளஸ் சி வந்து 48, a பிளஸ் சி வந்து 72. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஒவ்வொரு வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இல்லாததை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ a பிளஸ் பியோட நான் வந்து இந்த ஈக்குவேஷன்ல இந்த இதுல கொண்டு வந்தேன்னா சியோட வேல்யூ எனக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ நான் அடுத்த ஸ்லைட்ல போடுறேன். இது வந்து 32. ஸோ a பிளஸ் பி பிளஸ் சி அவங்களோட ஒன் டே ஒர்க் வந்து 1/32. நெக்ஸ்ட் a பிளஸ் பி, பி பிளஸ் சி, a பிளஸ் சி, ஏபி இவங்க எவ்வளோ நாள்ல 36, 48, 72. இப்போ a பிளஸ் பி பிளஸ் சி equal to 1/32. a plus b வந்து அவங்களோட ஒன் டே ஒர்க் வந்து 1/36. ஸோ இவங்க இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன்னா 1/36 போடுறேன். அது கூட பிளஸ் சி equal to 1/32. அப்போ சி என்ன 1/32 மைனஸ் 1/36. இது ரெண்டுக்கும் எல்சிஎம்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காதீங்க. ஸோ ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு இது போயிடலாம். ஸோ 36 மைனஸ் 32 டிவைடட் பை 32 இன்டூ 36. அப்போனா மேலே என்ன இருக்கும் 4/32 இன்டூ 36. இது எத்தனை டைம் வரும், இது வந்து 8 டைம்ஸ் வரும். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு 1/36 இன்ட்டு 8 என்ன 6 8 ஆர் 40, 8 8 இஸ் 24, 24னா 28. ஸோ 28. ஸோ சி வந்து 288. 1/288னா என்ன பண்ணணும், ஸோ லாஸ்ட்ல ட்ரெடிஷனல் மெத்தட்ல என்ன பண்ணணும், ஸோ லாஸ்ட் ஸ்டெப் வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணிடணுமா. ஸோ சி கேன் டூ தட் ஒர்க் அலோன் இன் 288 days. ஓகேவா? இப்போ அடுத்து ஏ பிளஸ் பிசியை வச்சு ஏ கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ அதே தான். ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் சி அவங்க வந்து 1/32. இப்போ நான் பி பிளஸ் சிக்கு பதிலாக நான் என்ன பண்றேன்னா 1/48ன்னு போடுறேன். அது கூட ஏ அப்படியே இருக்கு இஸ் ஈக்குவல் டு 1/32. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ஏ இஸ் ஈக்குவல் டு 1/32 மைனஸ் 1/48. இப்போ அதே தான். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 48 மைனஸ் 32 டிவைடட் பை 32 இன்டூ 48. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு இது எத்தனை ஒரு 16 டிவைடட் பை 32 இன்டூ 48. ஸோ இது ஒரு டைமு, இது வந்து ரெண்டு டைமு. ஸோ 48 2 வந்து 96. ஸோ 1/96. ஸோ ஏ அலோன் கேன் டூ தட் ஒர்க் இன் 96 days. இப்போ அதே தான் ஏசியை வச்சு பி கண்டுபிடிக்கிறேன். இடம் இல்லையா? ஓகே, இந்த இடத்துல போடுறேன். ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 1/32. நான் என்ன பண்ண போறேன், ஏசிக்கு பதிலாக நான் வந்து 1/72 போடுறேன். அது கூட பி இருக்கு இஸ் ஈக்குவல் டு 1/32. ஸோ அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 1/32 மைனஸ் 1/72. ஸோ அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 72 மைனஸ் 32 டிவைடட் பை 32 இன்டூ 72. ஸோ மேலே என்ன இருக்கும், மேலே வந்து டிஃபரன்ஸ் 40 டிவைடட் பை 32 இன்டூ 72. 4 டேபிள் கேன்சல் பண்ணலாம். இது 10 டைம்ஸ், இது 8 டைம்ஸ், அகைன் 5 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். அவ்வளோதான், இதுக்கு மேலே கேன்சல் ஆகாது. ஸோ அப்போ பி என்ன, பி இஸ் ஈக்குவல் டு 5 டிவைடட் பை 7 4 28. ஸோ 288. அப்போனா பி மட்டும் அந்த ஒர்க்கை 288 டிவைடட் பை 5 டேஸில் முடிப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் செக் பண்ணிடலாம். 96. சி வந்து 288 கரெக்டு, ஏ வந்து 96 கரெக்டு, இது வந்து 288/5. யா, ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த ஒரு சம்முக்கு மட்டும்தான் நான் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த சம்முக்கு வந்து நீங்கள் எல்சிஎம்லாம் இந்த நார்மல் எல்சிஎம் மெத்தட் மாதிரி வச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ இந்த ஒரு கொஷினுக்கு மட்டும் ட்ரெடிஷ்னல் மெத்தட் லேர்ன் பண்ணிக்கோங்க. வேற எந்த கொஷினுக்குமே ட்ரெடிஷ்னல் மெத்தட் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. மீதி எல்லா கொஷின்ஸ்க்கும் நம்ம எல்சிஎம் மெத்தட் மட்டுமே போதும். ஓகேவா? ஸோ we go to the next one. AB, BC, AC, all of them work together. A left, how many days BC can do the remaining work? Yeah. ஸோ இதுவும் போன கொஸ்டின் மாதிரியே தான். ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன பண்ண போறோம்னா ஏபி, பிசி, ஏசி ஸோ கம்பைண்டா இருக்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து இண்டிவிஜுவலா ஒர்க்கை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ லெட் அஸ் ஃபைண்ட் தட். ஸோ ஃபர்ஸ்ட் 3 பேர் சேர்ந்தா எப்படி முடிக்கிறாங்கன்றதை பார்த்துருவோம். ஸோ ஏ பிளஸ் பி வந்து 18, அப்புறம் பி பிளஸ் சி வந்து 24, நெக்ஸ்ட் ஏ பிளஸ் சி வந்து 36. ஸோ ஒன் டே ஒர்க் என்னவா இருக்கும், 1/18, 1/24, 1/36. ஸோ 18, 24, 36 எல்சிஎம் வேணுமா? ஸோ 18, 24, 36 9 டேபிள் அடிக்கலாமா? ஸோ இது 2 டைமு 24 வராதா?
ஆமா 24 வராது. அப்பதான் வைப்பர்ல 36 வந்து 4 டைம் வருது. ஸோ 24 போடுறேன். 2 போட்டோன்னா 1 12 2. ஸோ அடுத்து வந்து 12 தான் வரும். நெக்ஸ்ட் வந்து 9 இன்டூ 2 18. ஸோ 18 இன்டூ 12 என்ன? 18 12 6 3 6 2 3 3 6. ஸோ 216 வரும். ஏன்னா 6 கியூப் தான் அது. 9 2 சார் 18. ஆமா. ஸோ 216 தான் எல்சிஎம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா எஸ். ஸோ ஏ பிளஸ் பி அது கூட பி பிளஸ் சி நெக்ஸ்ட் பிளஸ் ஏ பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 1/18 plus 1/24 plus 1/36. ஸோ எல்சிஎம் இஸ் 216. ஸோ 18ஆம் வாய்ப்பாடில் 216 எத்தனை தடவை வரும்? 180. 10 தாண்டுதான். ஓகே. 12 டைம் போட்டா ஆமா 12 டைம் 12 பிளஸ். ஸோ 24க்கு வந்து எத்தனை டைம் வரும்? 240. 9 டைம் வரும்னு நினைக்கிறேன். ஆமா 9 டைம் வருது. 3 6 36க்கு எத்தனை டைம் வரும்? 6 6 36 வருது. ஸோ 36 6 80 90 20 21. யா ஸோ 6 டைம்ஸ் வருது. ஸோ 9 + 6 15. 15 + 12 என்ன? 15 12 27 ஈக்குவல் டு 27 டிவைடட் பை 216. ஸோ 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 9 டேபிள்லேயே பண்ணலாம். ஸோ இது 3 டைம்ஸ் வரும். 18 19 20 21 36க்கு 4. ஸோ 1 இது 8. ஸோ 1/8. இந்த 1/8ன்னு போட்டுறக்கூடாது. இங்கே வந்து என்ன இருக்கும்? 2 டைம்ஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சின்னு இருக்கும். அதுதான் 1/8. அப்படின்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து 1/16. ரைட். எஸ். ஸோ 3 பேர் சேர்ந்தாங்கன்னா 16 நாள்ல வேலை முடிக்கிறாங்களா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறோம்னா இண்டிவிஜுவலா ஏ ஏ எவ்வளோ பி எவ்வளோ சி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதை நான் போட்டுக்க 18 24 36. கர்சர் காணோம். 18 24 36. இது வந்து ஏ பிளஸ் பி பி பிளஸ் சி. இது வந்து ஏ பிளஸ் சி. சம்மு பெருசா இருக்காதுலாம் நினைக்காதீங்க. எனக்கு கேட்டு இல்லைன்னா பேங்க் எக்ஸாம் மெயின்ஸ் எல்லாம் இந்த லெவல்ல தான் சம்ஸ் இருக்கும். ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து 1/16. ஸோ ஏ பிளஸ் பிக்கு பதிலாக நான் வந்து 1/18 போட போறேன். ஸோ 1/18 plus c is equal to 1/16. அப்போ c is equal to 1/16 minus 1/18. அப்படின்னா என்ன இருக்கும்? மேலே 2 divided by 16 into 18 இருக்கும். கேன்சல் பண்ணனா இது 9 டைம்ஸ். 9 6 are 54 144 வரும்னு நினைக்கிறேன் சிக்கு. 6 4 9 6 are 54 54. ஸோ 144. C can do that work in 144. நெக்ஸ்ட் அது a plus b plus c வந்து என்ன? 1/16. b plus c க்கு பதிலாக நான் வந்து 1/24ன்னு போட போறேன். இது கூட a இருக்கு. is equal to 1/16. ஸோ அப்போ a is equal to 1/16 minus 1/24. ஸோ a is equal to 24 16 8 இருக்கும். அப்போனா 16 into 24 1 3 16 3 48. ஸோ a is equal to 1/48. அப்போ a alone can do that work in. ஸோ a can do that work in 48 days. b கண்டுபிடிச்சிடலாம். c வந்து 144 நாள்ல செய்யறாங்க. நெக்ஸ்ட் அதுதான் a plus b plus c வந்து 1/16. a plus c க்கு பதிலாக நான் வந்து 1/36 போடுறேன். plus c is equal to 1/16. அப்போ c is equal to 1/16 minus 1/36. அப்போ c is equal to என்ன இருக்கும்? 36 16. மேலே எத்தனை இருக்கும்? 20 இருக்குமா? 20. சாரி c இல்லை bன்னு இருக்கும். ஸோ b is equal to 20 divided by 16 into 36. எப்படி வருது? ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க. சால்வ் பண்ணுவோம். 5 இது 4 டைம் வருது. ஸோ 36 into 4 என்ன? 6 4 are 20 4 18 20 204 divided by 5. So B can do the work in 204/5. கரெக்டாக ஒரு தப்பு போடுறா.
ஒரு நிமிஷம் கைஸ். இது 16 கரெக்ட் தானே? 1/16. இப்படி ஒண்ணு இருக்குல்ல. வந்து இந்த ஸ்லைட்ல போட்ட எதுவுமே தேவையே இல்லை நம்ம சம்க்கு. இப்பதான் கொஸ்டின் நல்லா படிக்கிறேன். ஒரு எப்படி ஸ்லைட் இருக்கு நீ பாருங்களேன். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கேன்னா, ஸோ ஏபி பிசி ஏசி 2 பேரும் சேர்ந்த மாதிரி இருந்தா ஒர்க் கொடுத்துருக்காங்களா. நான் ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாள்ல எவ்வளவு முடிப்பாங்கன்றதை நான் வந்து கண்டுபிடிச்சேன். இப்போ அடுத்து ஸ்ட்ரைட்டா கொஸ்டினுக்கு வாங்களேன். அவங்க என்ன சொல்றாங்க, 3 பேரும் சேர்ந்து 4 நாளைக்கு வேலை செய்யறாங்களா. இப்ப இந்த ஸ்லைடை மட்டும் ஸ்கிப் பண்ணிருங்க. என்ன பண்றேன்னா 3 பேரும் சேர்ந்து they work for 4 days. ஆக்சுவலா ஒரு நாள் அவங்க வந்து ஒர்க் பண்ணா என்ன இருக்கும், 1/16 ஆஃப் த ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகுமா. ஒரு நாள்ல அவங்க 4 days ஒர்க் பண்றாங்களா, அப்படின்னா என்ன ஆகும், 1/4 ஆஃப் த ஒர்க் இஸ் ஓவர். ரைட். 1/4 ஆஃப் த ஒர்க் இஸ் ஓவர்னா பேலன்ஸ் என்ன ஒர்க், 3/4 ஆஃப் த ஒர்க் வந்து ரிமைனிங்கா. ஸோ இந்த 3/4 ஆஃப் த ஒர்க்கை யார் செய்யறாங்க, பி அண்ட் சிக்கு வந்து பிஎன்சி வந்து சேர்ந்து ஒர்க் பண்றாங்களா. ஸோ இப்போ பிஎன்சி வந்து பாருங்களேன், அந்த டோட்டல் ஒர்க்கை செய்யறதுக்கு 24 days ஆகும். ஓகேவா. ஸோ இந்த இது நல்லா பாருங்க, பி பிளஸ் சி ஃபுல் ஒர்க் பண்றதுக்கு 24 days ஆகும். அப்ப 3/4 ஆஃப் த ஒர்க் பண்றதுக்கு என்ன ஆகும், ஸோ 3/4 into 24 தான். ஸோ இது 6 டைம் 6 3 சார் 18 days, 18 more days தேவைப்படும். அவ்வளவுதான். ஆக்சுவலா இந்த ஸ்லைடே தேவையில்லை. நான் வந்து இந்த கொஸ்டின்ல என்ன பண்ணேன்னா, ஏபிசி 3 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாள்ல எவ்வளவு ஒர்க் பண்றாங்கன்னு நான் கண்டுபிடிச்சேன்னா 1/16. அடுத்தது 3 பேர் சேர்ந்து 4 நாளைக்கு வேலை செய்யறாங்க அப்படின்னா 4 into 1/16, ஸோ 1/4. ஸோ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா 3 பேருமே சேர்ந்து 1/4 ஆஃப் த ஒர்க் வந்து முடிச்சிட்டாங்க. பேலன்ஸ் எவ்வளவு ஒர்க் இருக்கும், ஸோ பேலன்ஸ் ஹோல் ஒர்க் வந்து 1னா 1/4 முடிச்சிட்டாங்கன்னா மேல மிச்சம் எவ்வளவு இருக்கும், மிச்சம் வந்து 3/4 ஒர்க் இருக்குமா. ஸோ 3/4 ஆஃப் த ஒர்க் வந்து இருக்கு. இப்ப பி அண்ட் சி 2 பேரும் சேர்ந்து ஃபுல் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 24 days தேவைப்படும். ஆனா இவங்க வந்து என்ன பண்ண போறாங்க, ஃபுல் ஒர்க்லாம் பண்ணல, பியும் சியும் மட்டும் சேர்ந்து 3/4 ஒர்க்கை மட்டும் தான் பண்ண போறாங்க. 3/4 ஆஃப் த ஒர்க் தான் செய்யறாங்களா. ஸோ 3/4 into 24. ஸோ 3/4 into 24 தட் இஸ் 18 more days. ஸோ இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஸோ விக்கி கேன் டூ ஏ ஒர்க் இன் 18 days. ஸோ என்ன பண்றான், he worked when he worked for 2 days Gokul joined him. If both of them completed the remaining work in 4 days, in how many days Gokul alone can do that work. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றான், விக்கி வந்து ஒரு ஒர்க்கை 18 நாள் செய்யறான். இப்போ விக்கியால ஒரு வேலையை 18 நாள்ல செய்ய முடியும். அவன் என்ன பண்றான்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாளைக்கு தனியா வேலை செஞ்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கோகுல் வந்துட்டு அவன் கூட சேர்ந்துக்கிட்டான். இப்ப 2 பேருமே சேர்ந்து அந்த வேலையை ஒரு 4 நாள்ல முடிச்சுட்டாங்க. இப்ப கோகுல் மட்டும் அந்த ஒர்க்கை எவ்வளவு நல்லா முடிப்பாங்க அப்படின்றதான் இங்க வந்து கண்டுபிடிக்கிறது. ஸோ இது வந்து ஒரு ஈஸியான ஒரு சம் தான். ஓகேவா. இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 2 லைன் தான் இருக்கு கொஸ்டின், பட் கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா விக்கியோட 1 day ஒர்க். ஒன் டே ஒர்க் என்ன 1/18. இப்ப விக்கி வந்து டோட்டலா எத்தனை நாளைக்கு வேலை செய்யறான் அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 நாளைக்கு விக்கி மட்டும் தனியா வேலை செய்யறான். அதுக்கப்புறம் ஒரு 4 நாளைக்கு கோகுல் கூட சேர்ந்து வேலை செய்யறானா. ஆக்சுவலா அந்த மொத்த ஒர்க் வந்து 6 நாள்ல முடிச்சிட்டாங்க. இந்த 6 நாள் எப்படி ஸ்பிட் ஆகுது, ஃபர்ஸ்ட் 2 நாள் விக்கி மட்டும், அடுத்த 4 நாள் கோகுலும் விக்கியும் சேர்ந்து முடிக்கிறாங்க. ஸோ அப்ப விக்கி வந்து டோட்டலா அந்த 6 நாளுமே வேலை செஞ்சிருக்கான். கரெக்டா. ஸோ அப்ப விக்கி வந்து 6 நாள், ஒரு நாள்ல 1/18 ஒர்க் வந்து செஞ்சிருவான். விக்கி என்ன பண்ணிருக்கான், 6 நாள் ஒர்க் பண்ணிருக்கானா. அப்ப 6 நாள்ல விக்கி எவ்வளவு ஒர்க் பண்ணிருப்பான்னு பாருங்க, 1/18
இன்டூ 6 அப்படின்னா என்ன 1/3. அதாவது முழு வேலையில 1/3 ஆஃப் த வேலையை விக்கி மட்டும் செஞ்சிருக்கான். கரெக்டா? அப்ப மிச்சம் எவ்வளவு வேலை இருக்கு? 2/3 ஆஃப் த ஒர்க். ஓகேவா? அந்த 2/3 ஆஃப் த ஒர்க்கை கோகுல் வந்து 4 நாள்ல செஞ்சிருக்கான். கரெக்டா? ஸோ 2/3 ஆஃப் த ஒர்க் இஸ் டன் பை கோகுல் இன் 4 days. கரெக்டா? ஏன்னா கோகுல் வந்து 4 நாள்ல தான் 4 நாள் மட்டும்தான் வேலை செஞ்சிருக்கான். ஆனா அவன் வேலை செஞ்ச 4 நாள்ல 2/3 ஆஃப் த ஒர்க் வந்து அவன் செஞ்சுட்டான். அப்ப மொத்த ஒர்க்கை செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ஸோ ஜஸ்ட் ஒரு கிராஸ் மல்டிபிளிகேஷன் இது. ஸோ 2/3 அதை வந்து 4 daysல செஞ்சான்னா ஸோ இது வந்து 2 times. ஸோ ஹோல் ஒர்க் வந்து 6 daysல முடிச்சிருவோம். ஓகேவா? இவ்வளவுதான் ஆன்சர். அதாவது இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. விக்கி மட்டும் தனியா வேலை செஞ்சு முடிக்கிறதுக்கு 18 days ஆகும். அவன் என்ன பண்றான்னா ஃபர்ஸ்ட் 2 நாள் வந்து ஒர்க் பண்றான். அதுக்கப்புறம் அவன் கூட வந்து கோகுல் ஜாயின் பண்ணிக்கிட்டான். இப்ப என்ன செய்யறாங்க? 2 பேரும் சேர்ந்து இன்னும் ஒரு 4 நாள்ல வேற ஒர்க்கை வந்து முடிச்சிட்டாங்க. இப்ப கொஸ்டின் என்ன கேக்குறான்னா கோகுல் மட்டும் தனியா வேலை செஞ்சானா எவ்வளவு நாள்ல முடிப்பான்? அதுதான் கேள்வியா. இப்ப நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் விக்கியோட 1 day ஒர்க் கண்டுபிடிக்கிறேன். விக்கியோட 1 day ஒர்க் வந்து 1/18. இப்ப விக்கி வந்து அந்த வேலை நடந்த 6 நாளுமே வந்து அவன் வேலை செஞ்சிருக்கானா? அப்ப ஒரு நாள்ல 1/18 செஞ்சான்னா 6 daysல என்ன செஞ்சிருப்பான்? 1/3 ஆஃப் த ஒர்க் வந்து அவன் முடிச்சிருப்பான். அப்ப டோட்டல் ஒர்க்ல 1/3 விக்கி செஞ்சானா 2/3 யார் செஞ்சிருப்பா? கோகுல் செஞ்சிருப்பான். அந்த 2/3 கோகுல் எவ்வளவு நாள்ல செஞ்சான்? 4 நாள்ல செஞ்சிருக்கான். சோ அப்போ ஹோல் ஒர்க்கை எப்ப நான் முடிப்பான்னா அதை வந்து ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டா 4க்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா ஹோல் ஒர்க்கோட வேல்யூ கிடைக்கும். ஸோ தட் இஸ் 6 days. ஓகேவா? இதுதான் அந்த கொஸ்டினோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின். A and B together can do a piece of work in 16 days. Next, B and C can do the same work in 32 days. Okay, next, after ஃபர்ஸ்ட் வந்து தனி இது ரெண்டு மட்டும் தனி க்ளூ. ஸோ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை 16 நாள்ல முடிக்க முடியும். பியும் சியும் சேர்ந்து அந்த ஒர்க்கை 32 daysல முடிக்க முடியும். இப்போ என்ன பண்றாங்கன்னா ஆஃப்டர் ஒர்க்கிங் ஃபார் ஏ ஒர்க்டு ஃபார் 4 days, பி ஒர்க்டு ஃபார் 12 days, அதுக்கப்புறம் சி வந்து ரிமைனிங் ஒர்க்கை 48 நாள்ல முடிச்சிட்டாங்க. இன் ஹவு மெனி டேஸ் ஈச் ஆஃப் தேம் வில் டூ தட் ஒர்க்? யா, இது ஒரு நல்ல கொஸ்டின். ஒரு நிஜமாலுமே நல்ல கொஸ்டின் தான். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஒரு கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். பாருங்களேன், இதுல வந்து என்ன கொடுத்துட்டான்? இப்ப நமக்கு ஏவும் சியும் எவ்வளவு நாள்ல செஞ்சு முடிப்பான் அப்படின்றது கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஏபிசி வந்து மொத்த 3 பேர் சேர்ந்து ஒரு நாள் எவ்வளவு செய்வான், அதுக்கப்புறம் ஏ தனியா எவ்வளோ, பி தனியா எவ்வளோ, சி தனியா எவ்வளோன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டா அந்த எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணி அவங்களோட எஃபிஷியன்சியை போட்டுடலாம். ஸோ எல்சிஎம் வந்து பண்றப்ப டோட்டல் ஒர்க்கும் நமக்கு கிடைச்சிருக்கும், நமக்கு எஃபிஷியன்சியும் கிடைச்சிருக்கும். அப்ப அதை வச்சு ஈஸியா நம்ம வந்து ஃபைன் பண்ணிடலாம். பட் ஆனா இங்க பாருங்க, இந்த க்ளூல ஏசி வந்து எவ்வளவு நாள்ல சேர்ந்தாங்கன்னா முடிப்பாங்கன்றது நமக்கு வந்து தெரியல. அதுக்கு பதிலாக தான் இந்த ஒரு க்ளூ கொடுத்துருக்கான். ஸோ இந்த க்ளூவை வச்சு இந்த சமயம் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஸோ யா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா 1 day ஒர்க் எடுத்துப்போமே. இங்க வந்து ஒரு காம்பினேஷனாக தான் நம்ம இது பண்ண முடியும். இப்போ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாள் எவ்வளவு செய்வான்? 1/16 செய்வானா? நெக்ஸ்ட் பியும் சியும் சேர்ந்து ஒரு நாள் எவ்வளவு செய்வான்? 1/32 செய்வாங்களா? ஓகே, இப்ப தனியா பாருங்களேன். ஏ பி சி இவங்க 3 பேர் தான் வேலை செய்ய போறது. ஆனா இவங்க 3 பேர் என்ன பண்றாங்க? தனித்தனியா வேலை செய்யறாங்க. நீங்க பாருங்க, கொஸ்டின்ல வந்து பாருங்க, ஏ வந்து 4 நாள் வேலை செய்யறான். அதுக்கப்புறம் பி வந்து தனியா 12 நாளைக்கு வேலை செய்யறான். அதுக்கப்புறம் சி வந்து லாஸ்ட்ல வந்து 48 நாளைக்கு செஞ்சு அந்த வேலையை முடிச்சிட்டான். இப்படி கொடுத்துருக்காங்களா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா நான் வந்து இவங்களெல்லாம் ஒரு மாதிரி பேரா பண்ண போறேன். எப்படின்றது பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஏ வந்து 4 நாள் வேலை செய்யறானா, அவனை வந்து நான் 4ஏன்னு சும்மா 4ஏன்னு போட்டுக்கிறேன். அடுத்து பி வந்து 12 நாள் வேலை செய்யறானா, இந்த 12 நாள் நான் என்ன பண்ண போறேன்னா 4 8ன்னு பிரிக்கிறேன். ஏன் அப்படி பிரிக்கிறேன்றது பாருங்களேன். இப்ப இந்த 4B 8B, இப்போ நம்ம கொஸ்டின்ல க்ளூ என்னன்னு இருக்கு? ஏபி சேர்ந்து வேலை செய்யறதுக்கு தான் நம்மள்ட்ட க்ளூ இருக்கு. ஏ தனியா எவ்வளவு நாள்ல, பி தனியா எவ்வளவு நாள், சி தனியா எவ்வளவு நாள்ன்றது நம்மள்ட்ட க்ளூ இல்லையா? சோ நம்ம க்ளூல ஏவும் பி சேர்ந்தாங்கன்னா ஒரு நாள்ல 1/16 முடிப்பாங்கன்னு இருக்கு. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா ஏ வந்து 4 days ஒர்க் பண்றானா, அதே 4 daysக்கு பி அவன் கூட ஒர்க் பண்ற மாதிரி நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ 4 daysக்கு ஏவும் பியும் சேர்ந்து வேலை செய்யற மாதிரி எடுத்துக்கிறேன். இப்ப பாருங்களேன், இப்ப பி வந்து 8 நாள் வேலை செஞ்சிருக்கிறது மிச்சம் இருக்கா? சி பாருங்களேன், சி வந்து லாஸ்ட்ல வந்து 48 நாளைக்கு வேலை செஞ்சிருக்கான்னு இருக்கான். ஸோ இந்த 48 நாள் நான் எப்படி பிரிக்கிறேன்னா 8C பிளஸ் 40Cன்னு பிரிக்கிறேன். ஓகேவா? இப்ப பியும் சியும் சேர்ந்து 8 நாளைக்கு வேலை செஞ்ச மாதிரி நான் இமேஜின் பண்ணிக்கிறேன்.
மிச்சம் என்ன இருக்கு? 40 நாள் சியோட வேலை மட்டும் தனியா இருக்கா? சோ இதெல்லாம் சேர்ந்ததுதான் டோட்டல் ஒர்க். டோட்டல் ஒர்க் இந்த மாதிரி கொஸ்டின்ல 1ன்னு வச்சுக்கோங்க. சோ 1 தான் ஹோல் ஒர்க். ஓகேவா? சோ இப்போ அவ்வளவுதான் கொஸ்டின். சோ 4 டேஸ்க்கு ஏவும் பியும் வேலை செய்யறாங்க சேர்ந்து. அடுத்து 8 டேஸ்க்கு பியும் சியும் வேலை செய்யறாங்க. அதுக்கப்புறம் 40 நாள் சி மட்டும் வேலை செஞ்சானா என்னோட மொத்த ஒர்க் 1 வந்து முடிஞ்சிருது. அவ்வளவுதான். இப்ப அந்த கொஸ்டினை போட்டோம்னா முடிஞ்சு. சோ இந்த இடத்துல இதுக்கப்புறம் சப்ஸ்டிட் பண்றது 1 டே ஒர்க்கை சப்ஸ்டிட் பண்ணும். ஏவும் பியும் சேர்ந்தா 1/16. சோ 4 into 1/16 பிளஸ் 8 into b பிளஸ் என்ன 1/32 பிளஸ் 40c is equal to 1. அடுத்த ஸ்லைட் போலாமா? ஸோ கேன்சல் பண்ணிடலாம். 1 இது 4 டைம்ஸ், இது 1 இது 4 டைம்ஸ். ஸோ 1/4 பிளஸ் 1/4 கால் பிளஸ் கால் அரை. ஸோ இங்க என்ன இருக்கும்? இங்கேயே முடிச்சிடலாம். ஸோ 1/4 பிளஸ் 1/4 பிளஸ் 40c is equal to 1. காலும் காலும் சேர்ந்து அரையா? ஸோ 1/2 பிளஸ் 40c is equal to 1. இந்த அரை அங்க போச்சுன்னா என்ன ஆகும்? 40c is equal to 1 minus 1/2. 1ல அரை போச்சுன்னா பாதி தான் இருக்கும். ஸோ அப்போ 40c is equal to 1/2. அப்போ c is equal to 1/80. ஸோ வந்துருச்சா? ஸோ இது என்னது? சி மட்டும் அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 80 டேஸ் ஆகும். ஓகேவா? இதுக்கப்புறம் அவ்வளவுதான், நார்மல் கொஸ்டின் தான் இது. எனக்கு என்ன தெரியும்? ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா 16 டேஸ்ல ஒர்க் முடிப்பாங்க. பியும் சியும் சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 32 நாள்ல முடிக்கிறாங்க. இப்ப எனக்கு கொஸ்டின்ல நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? இப்ப சி மட்டும் அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 80 டேஸ் ஆகுமா? இப்ப நான் இந்த க்ளூவை கொண்டு போய் இந்த இதுல சப்ஸ்டிட் பண்றேன். அப்போ 1 டே ஒர்க் தான். ஸோ நார்மல் ட்ரெடிஷனல் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க எந்த மெத்தட் வேணாலும் போட்டுக்கலாம். இங்க 32 இருக்கு, 80 இருக்கு. ஸோ ட்ரெடிஷனல் மெத்தடே போயிட்டு போலாம். இங்க என்ன இருக்கும்? 1/b பிளஸ் 1/c என்னவா இருக்கும்? 1/32 இருக்குமா? அதாவது b பிளஸ் c is equal to 32னா ஓகே, 1/c எனக்கு தெரியுமா? 1/18. ஸோ 1/b பிளஸ் 1/80 is equal to 1/32. ஸோ 1/b is equal to 1/32 minus 1/80. ஸோ 1/b என்னவா இருக்கும்? 80 minus 32 divided by 80 into 32. 80க்கும் 32க்கும் என்ன இருக்கும்? 30 40. இப்போ இங்க 8 48 இருக்கும். ஸோ 1/b is equal to 48 divided by 80 into 32. 16ஆம் வாய்ப்பாடுல அடிச்சோன்னா இது 2 டைம், இது 3 டைம். எஸ், அப்பனா என்ன இருக்கும்? 160/3 இருக்குமா? ஸோ 1/b என்ன? இது வந்து 3 டைம். ஸோ 3/160. ஸோ b alone can do that work in 160/3 days. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த b யோட ஒர்க்கை கொண்டு போய் நான் a பிளஸ் b ல சப்ஸ்டிட் பண்றேன். சரியா? பாருங்க. ஸோ a பிளஸ் b வந்து 16 நாள்ல முடிக்க முடியும். 1/a பிளஸ் 1/b என்னவா இருக்கும்? 1/16. ஸோ 1/a பிளஸ் 1/b என்ன? 3/16. கரெக்டா? 3/160 is equal to 1/16. அப்போ 1/a என்ன? 1/16 minus 3/160. ஸோ இதை into 10. அப்போ 1/a is equal to 10 minus 3 divided by 160. அப்போ 1/a is equal to 7/160. So a alone can do the work in 160 divided by 7 days. Okay, இது 160/7 days. c வந்து 80, இது வந்து இது. ஸோ இதுதான் ஆன்சர். 3 பேர் தனித்தனியா எவ்வளவு நாளா முடிப்பாங்கன்றதான கொஸ்டின். ஆமா, ஸோ இதுதான் ஆன்சர். 160/7 days. இந்த கொஸ்டின்ல என்ன பண்ண ஃபர்ஸ்ட்? ஆமா, இந்த கொஸ்டினை வந்து ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா 16 நாள்ல முடிப்பாங்க, பியும் சியும் சேர்ந்தாங்கன்னா 32 நாள்ல முடிப்பாங்க. பட் நம்ம கொஸ்டின்ல என்ன கொடுத்துட்டான்னா, நம்ம ஏவும் சியும் சேர்ந்து எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க கொடுத்திருந்தா இந்த கொஸ்டின் ஒரு சப்ப கொஸ்டின், நார்மலா எப்பயும் போல போட்டுடலாம். பட் ஆனா அவன் கொடுத்துருக்கிறது வேற. அது இப்படி ஏ 4 நாள் தனியா வேலை செஞ்சான், அதுக்கப்புறம் பி வந்து 12 நாள் தனியா வேலை செஞ்சான், சி வந்து 48 நாள் தனியா வேலை செஞ்சான். இப்படி வேலை செய்யறப்ப ஒர்க்க முடிச்சாங்க. நம்மள்ட்ட தனித்தனியா வேலை செஞ்சா எவ்வளவு நாள் ஆகும்னு கேக்குறாங்களா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ஏவோட 4 நாள் அப்படியே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பியோட 12 நாள் நான் எப்படி பண்றேன்னா 4 நாள் ஏ கூட செஞ்சுட்டு மிச்சம் 8 நாள் தனியா வேலை செய்யற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பி வந்து 8 நாள் தனியா இருக்கா, அந்த 8 நாள் தனியா இருக்கிறது என்ன பண்ண போறோம்னா, பி வந்து 48 நாள் மொத்தம் வந்து வேலை செய்யறானா, அந்த 48 நாள் 8 நாள் வந்து சியை கொண்டு போய் பி கூட வேலை செய்ய விட்டுறேன். மீதி 40 நாளைக்கு சி தனியா வேலை செய்யறான். ஸோ அப்போ எனக்கு ஏவும் பியும் பேராவும் பியும் சியும் ஒரு பேரா கிடைச்சிட்டாங்களா? அவ்வளவுதான். ஸோ அதை வச்சுட்டு நான் சம்மு போட்டேன், வேலை முடிஞ்சு. ஸோ இந்த இடத்துல டோட்டல் ஒர்க் வந்து எப்பயுமே 1ன்னு வச்சுக்கணும். ஸோ அவ்வளவுதான். ஸோ இதை வச்சு நமக்கு சி கிடைச்சிரும். சி கிடைச்ச உடனே பி அண்ட் சி
சேர்ந்தா 32 நாள், பி மட்டும் 80 நாள். நீங்க ட்ரெடிஷனல்லையும் போடலாம், எல்சிஎம் மெத்தட்லயும் போடலாம். இப்போ எல்சிஎம்ல 32க்கும் 80க்குலாம் எல்சிஎம் வந்து ரொம்ப பெருசா போகும். ஏன்னா 80 எங்க இருக்கு, 32 எங்க இருக்கு. ஸோ அதனால ஜஸ்ட் அது என்னது ட்ரெடிஷனல் மெத்தட்ல போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ எந்த கொஷனுக்கு எந்த மெத்தட் யூஸ் பண்றதுன்றத நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன நம்பர் இல்லை ஓரளவுக்கு ஈஸியான நம்பர்னா ஓகே. இப்போ இந்த 80க்கும் 32க்கும் எல்சிஎம் வந்து எனக்கும் தெரியல. ஸோ போட்டு பார்ப்போம். 80 32 8ஆம் வாய்ப்பு அடிக்கிறேன். இது 10, இது 4, 10க்கும் 4க்கும் 40. ஸோ 320 தான் எல்சிஎமா. ஓகே. ஸோ நீங்க 320 எல்சிஎம்னு வச்சுக்கிட்டு போடலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் மெத்தட்லையும் போட்டுக்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து வேற எங்கேயுமே கிடைக்காது. சீரியஸா சொல்றேன். இந்த கொஸ்டினுக்கோட மெத்தட் வந்து நானே கண்டுபிடிச்சது. சீரியஸா இது நானும் கோச்சிங் கிளாஸ் போயிருக்கேன் தான். பட் இந்த சம்முக்கான மெத்தட் மட்டும் நானே கண்டுபிடிச்சேன். இது வந்து நல்லா நோட் பண்ணிக்க. இந்த சம்முக்கு என் மெத்தடை தவிர வேற எதுவும் ஈஸியான மெத்தட் இருந்தா நீங்க சொல்றதை நான் செய்யறேன். சரி, இந்த இதை மட்டும் தனியா கட் பண்ணி ஒரு ஷார்ட்ஸா போடணும். இது அவ்வளவு ஒரு முக்கியமான கொஸ்டின். பட் இதுக்கு வந்து ஒரு டஃப்பான மெத்தட் தான் இருக்கும். நான் வந்து எப்படி ஈஸியா போடலாம்னு சொல்றேன். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு சிக்கு மட்டும் எவ்வளவு டைம் ஆகுதுன்னா, இப்ப ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாள்ல செஞ்சாங்கன்னா சிக்கு மட்டும் 3 மடங்கு அதிக டைம் ஆகும். ஸோ 3 நாள் ஆகும். அடுத்து இன்னொரு குழு, ஏ மட்டும் தனியா வேலை செஞ்சான்னா பியும் செய்யும் எடுத்துக்கிறத விட 2 மடங்கு அதிக டைம் எடுத்துப்பான். ஓகேவா? இப்ப அடுத்து ஆல் ஆஃப் தெம் டுகெதர் 3 பேரும் ஒன்னா வேலை செஞ்சு அந்த ஒர்க்கை வந்து 3 டேஸ்ல முடிச்சுட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன்ல இப்ப 3 பேரும் தனியா வேலை செஞ்சாங்கன்னா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க? ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு எதுவும் ஐடியா இருக்கா? ஸோ பிகினர்ஸ் பார்த்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி இந்த சாப்டர் நல்லா தெரியும், ரிவைஸ் பண்றதுக்கு நான் பாக்குறேன்றவங்களும் சரி, இந்த கொஸ்டின் உங்களால போட முடியுமா? இட்ஸ் சேலஞ்ச். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து பாருங்களேன், டு டூ ஏ சர்டைன் ஒர்க் நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சு போறேன். ஏ பி அதுக்கப்புறம் சி. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, டைம் ஓகேவா. சி alone takes thrice as long as A and B together. ஸோ இப்போ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாள் எடுத்துக்கிட்டாங்கன்னா சி வந்து 3 நாள் ஆகும். ஓகேவா? இப்போ எஃபிஷியன்சினா என்னன்னா, எஃபிஷியன்சியும் டைமும் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ டைமோட ரேஷியோ வந்து 1:3ல இருந்ததுன்னா எஃபிஷியன்சியோட ரேஷியோ வந்து 3:1ல இருக்கும். அதாவது இது என்ன கணக்குன்னா, ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை ஒரே நாள்ல முடிச்சிட்டாங்கன்னா பி அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 3 நாள் ஆகும். அது எஃபிஷியன்சில சொல்றதுன்னா ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 சாக்லேட் சாப்பிட முடியும். ஆனா சி வந்து ஒரு சாக்லேட் தான் சாப்பிடுவோம். ஓகேவா? இப்போ நான் அந்த எஃபிஷியன்சி வச்சு ரேஷியோ எழுதுறேன் பாருங்களேன். ஏ பிளஸ் பி டிவைடட் பை சி, அது என்ன 3/1. அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்களேன். ஸோ ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 3C இருக்கா? ஏதோ ஒரு இதை மட்டும் இங்க வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 3C - B அப்படின்னு நான் வந்து ஒரு இது கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? இப்ப அடுத்த குளூக்கு வாங்க. அடுத்த குளூ என்ன இருக்கு? அடுத்த குளூல ஏ மட்டும் தனி, பிசி ஒன்னா. ஓகே, ஏ தனி, பியும் சியும் சேர்ந்து ஒண்ணு. ஸோ ஏ இங்க வந்து டைமோட ரேஷியோ எழுதுறேன். இவங்க 2 பேரும் ஒரு நாள்ல செஞ்சா இவன் 2 நாள் ஆகும். எஃபிஷியன்சி கணக்குலன்னா இவன் ஒரு சாக்லேட் சாப்பிட்டா இவங்க 2 சாக்லேட் சாப்பிடுவாங்க. ஸோ எஃபிஷியன்சியோட ரேஷியோ எழுதுறேன். ஸோ ஏ பை பி பிளஸ் சி என்ன 1/2 கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். ஸோ 2A இஸ் ஈக்குவல் டு இல்ல வெறும் ஏ இஸ் ஈக்குவல் டு மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஏ இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் சி டிவைடட் பை 2. இப்ப நான் இந்த ஏவோட வேல்யூ தூக்கிட்டு வந்து இதுல சப்ஸ்டியூட் பண்றேன். அப்ப பாருங்களேன். ஸோ 3C - B அது என்ன b பிளஸ் சி டிவைடட் பை 2. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 6C - 2B இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் சி. எல்லாம் ஒரே சைட்ல கொண்டு வந்தா 5C இஸ் ஈக்குவல் டு 3B. அப்ப B பை C யோட ரேஷியோ என்ன? 5/3. இப்ப இந்த வேல்யூ ஓகேவா, இந்த B பை C யோட வேல்யூ தூக்கிட்டு போயிட்டு நான் எங்க போறேன்னா இதுல போட்டு A ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். சோ எனக்கு A என்னன்னு தெரியுமா? A இஸ் ஈக்குவல் டு 3C - B. இப்ப C யோட வேல்யூ என்ன? 3. 3 × 3 மைனஸ் B என்ன? 5. சோ 9 - 5 என்ன? 4. சோ A ஓட வேல்யூ வந்து 4. அதாவது இது என்னன்னா A is to B is to C அதோட எஃபிஷியன்சி 4:5:3. அதாவது டோட்டல் ஒர்க்ல ஏ வந்து ஒரு நாளைக்கு 4 சாக்லேட் சாப்பிடுவான், பி வந்து ஒரு நாளைக்கு 5 சாக்லேட் சாப்பிடுவான், சி வந்து ஒரு நாளைக்கு 3 சாக்லேட் சாப்பிடுவான்.
இப்ப எனக்கு கொஸ்டின்ல இன்னொரு க்ளூ கொடுத்துறான் பாருங்க. செகண்ட் லைன்ல டோட்டல் ஒர்க்கை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் க்ளூ. இப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா அந்த வேலையை 3 நாள்ல முடிச்சிருவாங்க. இப்ப அடுத்த ஸ்லைடு போறேன். 4, 5, 3 அதுதான் ரேஷியோ பாத்துக்கோங்க. ஸோ A:B:C வந்து 4:5:3. அவன் என்ன சொல்லிட்டான், இஃப் 3 ஒர்க் டுகெதர் தே கேன் கம்ப்ளீட் த ஒர்க் இன் 3 days. ஸோ அதாவது A+B+C வந்து 3 daysல ஒர்க்கை முடிச்சிருவான். இப்போ 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாள் எத்தனை சாக்லேட் சாப்பிடுவான்? A மட்டும் தனியா 4 சாப்பிடுறான், B ஆல 5 சாப்பிட முடியும், C ஆல 3 சாப்பிட முடியும். அப்பனா 9, 10, 11, 12. ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 12 சாக்லேட் சாப்பிடுவாங்க. அப்ப 3 நாள்ல மொத்த ஒர்க் முடிச்சிருவாங்கன்னா டோட்டலா எத்தனை இருக்கு? 48 சாக்லேட்ஸ் இருக்குன்றமா ஒர்க். ஸோ 48 சாக்லேட் தான் என்னது டோட்டல் ஒர்க். இப்ப தனியா இண்டிவிஜுவலானா என்ன பண்ணணும்? ஸோ 48/4 வந்து ஏவா, அடுத்து 48/5 வந்து பியா, நெக்ஸ்ட் 48/3 வந்து சி. ஸோ இது வந்து என்னது 12, இது 48/5 இருக்கட்டும், இது வந்து 16. ஸோ ஜஸ்ட் மினிட் இங்கேயோ தப்பு. ஏ வந்து 48 இல்ல, A plus B is equal to 3C, A is equal to 3C minus B. 2, 1 or 2, A is equal to B plus C divided by 2. B is C by 2. 3 2 6 minus 2. Okay. இது அங்க போச்சுன்னா 3B, இங்க 5C. அப்போ B by C என்ன? B by C வந்து 5/3 தான். அப்ப 3 3 9, 9 minus 5 4. 4 கரெக்ட் தானா? 9 minus 5 வந்து 4 தான். ABC 4 5 12 3 சார் என்ன? இருக்குன்றா சார், மன்னித்து விடுங்கள் மக்களே. 12 3 சார் 48ன்னு சொல்லிட்டு கணக்கு போட்டு வச்சிருக்கேன். 12 3 சார் 36, 12 3 சார் 48ன்னு வேகமா எழுதி நான் தான் பெரிய ஆளுன்னு கணக்கு போட்டிருக்கேன். ஓகே யா, போட்ட வரைக்கும் எல்லாமே கரெக்ட் தான். இந்த ஒரு டேபிள்ஸ்ல தான் தப்பாயிருச்சு. இந்த மாதிரி ஆர்வ கோளாறுல எக்ஸாம்ல தப்பு பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ 12 3 சார் 36. ஸோ 36 சாக்லேட்ஸ் தான் டோட்டல் ஒர்க். ஸோ அப்ப ஏ வந்து என்ன எத்தனை நாள்ல முடிப்பான்? 36/4. பி வந்து 36/5. சி வந்து 36/3. இப்போ ஏ முடிக்கிறதுக்கு 9 days ஆகும். இது 36 5னா 7 1/2 1/5 7 1/5 days ஆகும். சி முடிக்கிறதுக்கு 12 days ஆகும். யா, ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 9 7 1/5 and 12 days. எனக்கு டைம் ஒன் ஒர்க் நல்லா தெரியும் அப்படின்ற யாரும் இந்த கொஸ்டினை பார்த்துருந்தீங்கன்னா இதோட பெஸ்ட் மெத்தட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் பாக்குறேன். ஸோ யா, ஸோ இந்த கொஸ்டினுக்கு இதுதான் பெஸ்ட் மெத்தட். இதோட பெஸ்ட் மெத்தட் மேபி வேற யாராச்சும் கண்டுபிடிச்சிருந்தா தான் உண்டு. அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி மல்டிபிளிகேஷனை மட்டும் கேர்ஃபுல்லா இருங்க. எவ்வளவுதான் புத்திசாலியா இருந்து ஒரு புது மெத்தடே கண்டுபிடிச்சாலும் 12 3 48 தப்பு தான். ஸோ அடுத்த கொஸ்டின், 3 men or 5 women can construct a wall in 68 days. So how long it will take for 5 men and 3 women to complete the same work? இந்த கொஸ்டின் நல்லா படிச்சீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல 6ன்னு இருக்கு. 3 மென் அல்லது 5 மகளிர், மகளிர் வேணா 5 பெண்கள். அவங்க அதாவது 3 ஜென்ஸ் சேர்ந்தாங்கன்னா அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 68 days ஆகும். அப்படி இல்லைன்னா 5 லேடிஸ் மட்டும் அந்த ஒர்க்கை 68 daysல முடிச்சிருவாங்க. ஆனா அடுத்தது நம்ம மட்டும் என்ன கேட்கறாங்கன்னா 5 men and 3 women, 5 மென்னும் 3 womenம் சேர்ந்து வேலை செஞ்சா அந்த ஒர்க்கை எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்றது கேக்குறாங்களா? சோ இந்த கொஸ்டினுக்கு என்ன பண்ணணும்னா மென் விமன் இருக்குல்ல, சோ ஏதோ ஒரு அதாவது என்ன பண்ணணும், மென்னை இன் டேர்ம்ஸ் ஆஃப் உமனும் இல்ல உமனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் மென்ன்றதுல எழுதணும். நான் என்ன பண்றேன்னு பாருங்களேன். சோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கதே என்ன, 3 men 5 womenக்கு ஈக்குவல். அப்ப மேன் பை உமனோட எஃபிஷியன்சி ரேஷியோ என்ன, 5/3.
அதாவது மேன் வந்து அந்த ஒர்க்கை 5 ஒரு மேன் வந்து 5 செய்யற இடத்துல உமன் வந்து 3 தான் செய்யறாங்க. ஸோ அதுதான் இந்த ரேஷியோட மீனிங். இப்போ என்ன கணக்கு? 3 men சேர்ந்து இல்லைன்னா 5 women சேர்ந்து வந்து என்ன பண்றாங்க 68 daysல வந்து முடிச்சுட்டாங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கண்டுபிடிக்கிறது என்னது 5 men plus 3 women. இப்ப நான் இந்த இடத்துல மென்னு உமனா எழுத போறேன். எப்படின்னு பாருங்களேன். மென் இஸ் ஈக்குவல் டு 5/3 உமனா. ஸோ இந்த எம்மோட வேல்யூ கொண்டு போயிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா இதுல சப்ஸ்டியூட் பண்ண போறேன் இந்த ஈக்குவேஷன்ல. அப்போ என்ன இருக்கும் 5 into 5/3 women ரைட் பிளஸ் 3 women சேர்ந்து எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்றதான் கொஸ்டின். இப்போ 5 இது என்ன வரும் 25/25w/3 பிளஸ் 3w எல்சிஎம் எடுங்களேன் 25w பிளஸ் 9w டிவைடட் பை 3. இப்போ 25 பிளஸ் 9 என்ன 25 35 34. ஸோ 34w டிவைடட் பை 3. இப்ப இதுதான். இப்ப எனக்கு கொஸ்டின் நல்லா தெரியுமா? 5 women வந்து அந்த ஒர்க்கை 68 daysல முடிச்சிருவாங்க. ஓகேவா? இப்ப 34/3 women வந்து அந்த ஒர்க்கை எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்றதான் கொஸ்டின். ரைட்? ஸோ அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல வந்து ஸோ நார்மல் கிராஸ் மல்டிபிளிகேஷனே இனஃப். ஸோ இதை எப்படி போடுறது? கிராஸ் மல்டிப்ளை அளவுக்கு பண்ணுவோம்னா இப்போ என்ன சொல்றது 5 women வந்து இன்டூ 68 days. ஸோ 5 into 68 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 34/3 இன்டூ டைமுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ டைம் வேணும்னா என்ன பண்ணணும்? ஸோ 5 into 68 இன்டூ அது இங்கிட்டு போனா என்ன ரெசிப்ரோக்கல் வருமா 3/34. அதுதான் இவங்க முடிக்கிறதுக்கான டைம். ஸோ இது 1 இது 2. ஸோ 5 2 10 10 3 30. ஸோ 30 daysல ஒர்க்கை முடிச்சிருவாங்க. ஓகேவா? தட் இஸ் 5 men and 3 women. இவங்க 5 men and 3 women சேர்ந்து 30 daysல இந்த ஒர்க் முடிச்சிடும். திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்களேன் 3 women 3 men இல்லைன்னா 5 women வந்து அந்த ஒர்க்கை 68 daysல முடிச்சிருவாங்க. அதாவது 3 men யாருக்கு ஈக்குவல்னா 5 womenக்கு ஈக்குவல். ஸோ மேன் பை விமனோட ரேஷியோ வந்து 5/3. அடுத்தது கொஸ்டின் என்ன கேக்குறாங்க 5 men plus 3 women தான் கேக்குறாங்களா? நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ரேஷியோ வந்து மென்னை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு விமன் அந்த சைடு கொண்டு போயிட்டேன். ஸோ மென் இஸ் ஈக்குவல் டு 5/3 விமன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் அந்த 5/3 விமனை கொண்டு போயிட்டு நான் 5 அந்த எம்மோட வேல்யூல சப்ஸ்டியூட் பண்றேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது இந்த மேன் பிளஸ் விமன் காம்பினேஷனை நான் ஏதோ ஒருத்தரோட டேர்ம்ஸ் அதாவது விமனோட டேர்ம்ஸ்க்கு கொண்டு வந்துட்டேன். இப்ப அதை வந்து எதுக்கு ஈக்குவேட் பண்றேன்னா 5 விமன் அதாவது 5 into 68 தான் வந்து இருந்து டோட்டல் ஒர்க். ஓகேவா? ஸோ இந்த 5 into 68 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 34/3 இன்டூ அவங்க எடுத்துக்கிற டைம். ஓகேவா? ஸோ அதுக்கு ஈக்குவேட் பண்ணா எனக்கு வந்து டைம் கிடைச்சிரு. தட் இஸ் 30 days. கிளியர்? எஸ். ஸோ அடுத்து இதுல வந்து இன்னொரு மாதிரி கொஸ்டின் இருக்கும். இதுதான் இது வந்து இந்த மேன் உமன் கான்செப்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்னன்னா இங்க வந்து ஒரு 2 க்ளூ கொடுத்துருப்பாங்க. 15 பாய்ஸ் அப்புறம் 20 men. இவங்க 2 பேரும் சேர்ந்து 4 நாள்ல ஒரு ஒர்க்கை வந்து முடிச்சிருவாங்க. ஆனா அதே ஒர்க்கை 12 பாய்ஸும் 13 மென்னும் சேர்ந்தாங்கன்னா 6 daysல வந்து இந்த ஒர்க்கை முடிப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன கேக்குறாங்க 2 மென்னும் 8 பாய்ஸும் சேர்ந்தாங்கன்னா இந்த ஒர்க்கை எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க? இதுதான் கொஸ்டினா. இப்போ நான் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேட் பண்றேன். அதை எப்படி ஈக்குவேட் பண்றது பாருங்களேன். 15 பாய்ஸ் பிளஸ் 20 men எவ்வளவு நாளைக்கு ஒர்க் பண்றாங்க 4 daysக்கு ஒர்க் பண்றாங்க. அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 12 பாய்ஸ் பிளஸ் 13 men அது அவங்க வந்து 6 daysக்கு ஒர்க் பண்றாங்க. ஓகேவா? இப்ப ஜஸ்ட் இதை கேன்சல் பண்ணிட்டு அங்கிட்டு இங்கிட்டு மாத்தணும்னா நமக்கு வந்து பாய்ஸ் அண்ட் மென் அவங்களோட ரேஷியோ கிடைச்சிடும். எஃபிஷியன்சி ரேஷியோ கிடைச்சிடும். இது 2 இது 3 அங்க அடிக்கிற 3 இதை நான் உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். 30 பாய்ஸ் பிளஸ் 40 men is equal to 36 12 3s are 36. இங்க கரெக்டா எழுதுறேன். 36 பாய்ஸ் பிளஸ் 13 into 3 39 men. இப்போ அங்கிட்டு மாத்திரம்னா இங்க என்ன வரும்? ஸோ இங்க வந்து 40m minus 39m is equal to 36b minus 30b. ஸோ அப்போ என்ன இருக்கும் m is equal to 6b.
இல்லைன்னா m by b is equal to 6/1. ஓகேவா? ஸோ மேன் இஸ் டு பாயோட ரேஷியோ m is to பாய் அது என்னன்னா 6:1. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இதை கொண்டு போயிட்டு இந்த இது இந்த இங்க எழுதியிருக்கேன்ல 15b plus 20m into 4 அதுல சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்படி இல்லைன்னா இதுலயும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு ரெண்டுலயுமே சப்ஸ்டியூட் பண்ணி காட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். என்ன இருக்கு 15b plus 20m 15b plus 20m into 4 அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் 12b plus 13m 12b plus 13m into 6. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா மேன் இஸ் டு பாயோட ரேஷியோ வந்து 6:1 எனக்கு தெரியுமா, இதை வச்சு இதை வந்து இந்த இதுல ஏதோ ஒரு இதுல சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஓகேவா? இதுல சப்ஸ்டியூட் பண்ணி நான் டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்க போறேன். நான் வந்து ரெண்டுலயுமே சப்ஸ்டியூட் பண்ணி கட்ட பாருங்களேன், இந்த இடத்துல டோட்டல் ஒர்க் சேமா தான் வரும். இப்ப பாய்க்கு பதிலா நான் 1 எம்முக்கு பதிலா 6 சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஸோ 15 into 1 plus 20 into 6. ஓகேவா? அந்த இது என்ன இருக்கு ஹோல் பிராக்கெட்ல 4 இருக்கு. ஸோ அப்பனா என்னது 15 plus 20 into 6 என்னது 120. அதை வந்து நான் 4ல மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து இங்க என்ன ஒரு 135 135 into 4 5 4 are 20 12 13 14 1 4 540 540 தான் டோட்டல் ஒர்க். ஸோ அதே இந்த சைட்லயும் போட்டு பார்த்துக்கலாம். இங்க என்ன வரும் 12 பிக்கு பதிலாக 1 போடணும், எம்முக்கு பதிலாக 6 போடணுமா 13 into 6 இது வந்து 6ல மல்டிப்ளை பண்றேன். ஸோ அப்போ இங்க என்ன இருக்கும் 12 plus 13 into 6 என்ன 18 78 வந்து இன்டோ 6 இருக்கு 28 12 78 80 90. ஸோ 90 into 6 90 into 6 540 தான். ஓகேவா? ஸோ ரெண்டு இதுல எந்த இதுல சப்ஸ்டியூட் பண்ணாலும் உங்களுக்கு டோட்டல் ஒர்க் சேமா தான் வரும். ஸோ இந்த சைட்ல வந்து டோட்டல் ஒர்க் வந்து 540. நம்ம கொஸ்டின்ல என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, இந்த டோட்டல் ஒர்க்கை 2 மென்னும் 8 பாய்ஸும் சேர்ந்தா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்னு கேக்குறாங்க. 2 மென்னு பிளஸ் 8 பாய்ஸ் சேர்ந்தாங்கன்னா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்னு கேக்குறாங்க. இப்ப 2 மென்னும் 8 பாய்ஸ் சேர்ந்து ஒரு நாள் எவ்வளவு பண்றாங்கன்னு கேட்கலாம், பார்ப்போம். ஸோ 2 into 6 பிளஸ் 8 into 1 அப்ப 6 2 12 பிளஸ் 8 தட் இஸ் 20. ஸோ 2 men and 8 பாய்ஸ் ஒரு நாள்ல 20 செய்வாங்க. அதாவது ஒரு நாள்ல 20 சாக்லேட் சாப்பிடுவாங்க. டோட்டல் சாக்லேட்ஸ் என்ன 540. அத ஒரு நாளைக்கு 20 சாப்பிட்டா எத்தனை நாள்ல முடிப்பாங்க 54 27. ஸோ 27 தான் இதுக்கு ஆன்சர். கரெக்டா? ஆமா 27 days. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் 27 days. இந்த கொஸ்டினுக்கு இந்த மெத்தடை சால்வ் பண்ணி இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாய்ஸை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மென் எழுதுறேன், இல்லை மென்னை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பாய்ஸ் எழுதுறேன்னு சொல்லிட்டு யூ கேன் லேர்ன் இன் எனி அதர் யூடியூப் சேனல்ஸ். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப். அதிகபட்சம் போச்சுன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்றதுனால தான் ஒவ்வொன்றும் போடுறதா இருக்கு. இல்லைன்னா நான் நிறைய ஸ்டெப்ஸ் 4 ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே எழுதிட்டு போகலாம். ஸோ இந்த ஸ்டெப் லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் வந்து மேபி நிறைய இடத்துல யூஸ் ஆகும் கம்பேர் டு அதர் மெத்தட். ஓகேவா? அந்த மெத்தட் நான் சொல்லித்தரவே விரும்பல, ஏன்னா அது எனக்கே தெரியாது. அதான் உண்மை. எஸ், ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்கு. இதோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணோம்ல, ஸோ மென்னை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் உமன் எழுதுறோம்ல, ஸோ அதே மாதிரி இதோ இந்த இடத்துல வந்து m by b is equal to 6/1 இருக்கா. ஸோ m is equal to 6/1 into b இல்லைன்னா m is equal to 6b போடுவோம். அதுக்கப்புறம் கொடுத்துருக்க இடத்துல அந்த m is equal to 6b போட்டு என்ன பண்ணணும்னா அந்த டோட்டல் ஒர்க்கை கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் அதை வந்து திரும்ப இந்த 2 பாய்ஸ் பிளஸ் 8 பாய் 2 men plus 8 பாய்ஸ் இருக்குல்ல, அதையும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏதோ ஒரு டேர்ம்ல மாத்தி அதை ரெண்டு ஈக்குவேட் பண்ணணும். அதாவது இந்த சம் பண்ண அதே மெத்தட் தான். பட் உங்களுக்கு எந்த மெத்தட் வேணுமோ அது சால்வ் பண்ணிக்கோங்க. This is another one method for solving this. That's all. அடுத்த question. A certain number of men can do a work in 24 days. If 3 were 3 பேர் அதிகமா இருந்தா அந்த ஒர்க்கை 6 நாள் கம்மியா முடிச்சிருப்பாங்க. இந்த கொஸ்டின் ஒரு தப்பு கொஸ்டின். ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன். எனி ஐடியா இந்த கொஸ்டினுக்கு? இந்த கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா மட்டும் இருக்கும், அதை மட்டும் சொல்லிக்கிறேன். என்னன்னா m1 d1 h1
divided by W1 is equal to M2 T2 H2 divided by W2. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா. இது என்னன்னா செயின் ரூல்னு சொல்லிட்டு இருப்பாங்க. செயின் ரூல்னா நல்லா தெரியாது. இது ஒரு ஃபார்முலா வந்து யூஸ் ஆகும். அது என்னன்னா ஒரு ஒர்க்கை வந்து என்ன சொல்றது, ஒரு 2 டிஃப்ரெண்ட் ஒர்க்ஸை கம்பேர் பண்றதுக்காக இருந்தாலும் சரி, இல்ல ஒரே ஒர்க்கை ரெண்டு டிஃப்ரெண்டான பேர் செஞ்சு அதை கம்பேர் பண்றதா இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. அதனால ஞாபகம், ஒரே ஒர்க்கை ரெண்டு டிஃப்ரெண்டான பீப்புள், சரியா? இப்ப என்ன சொல்றது, இப்ப ஒரு ரோடு போடணும். அந்த ரோடு போடுறதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஒரு 50 மென்னும் 20 லேடிஸும் விட்டு நான் அந்த ஒர்க் இது பண்றேன். அதே இந்த இடத்துல அதே ரோடு போடுறதுக்கு 100 மென்னை விட்டுட்டு 50 உமனு, இவ்வளோ அதிகமான பாப்புலேஷன் வச்சு நான் ஒர்க் பண்றேன். ஸோ ரெண்டு இடத்துலையும் சேமான ஒர்க் தான், ஓகேவா? ஸோ அந்த ஒர்க்கை கம்பேர் பண்ணலாம். அப்படி இல்லை ஒரு 2 டிஃப்ரெண்டான ஒர்க்ஸை கூட கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஒர்க்குக்கு வந்து W1னும் செகண்ட் ஒர்க்குக்கு W2ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் அந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், a certain number of men can do a work in 24 days. ஓகேவா? நான் அதை let the number of men be X. இப்போ நான் என்ன பண்றேன்னா X men வந்து 24 டேஸ்ல அந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க. அடுத்து இப்ப என்ன சொல்றாங்க, இஃப் தே வேர் 3 more men, அப்படின்னா என்ன, அதாவது செகண்ட் கேஸ்ல X plus 3 மென்ஸ் இருக்காங்க, ஓகேவா? இப்ப X men இருந்தாங்கன்னா 24 டேஸ்ல முடிச்சிருவாங்க. இப்ப X plus 3 men இருந்தாங்கன்னா எவ்வளோ 6 டேஸ் கம்மியா முடிக்கிறாங்க. 6 டேஸ் கம்மியா என்ன, X plus 3 men வந்து 18 நாள்ல முடிச்சிருவாங்களா? அதாவது என்னது 24 minus 6 தானே, மொத்த ஒர்க் முடிக்கிறதுக்கு 24 நாள் ஆகுது. அதுல இப்ப மூணு மென் அதிகமா இருக்குன்றதுனால 6 நாள் கம்மியாயிருது, ஓகேவா? பட் இவங்க ரெண்டு பேரும் செய்யறது சேம் ஒர்க் தான். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் ஈக்குவேட் தான் பண்ண போறேன். ஸோ 24 into X அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா X plus 3 into 18. எத்தனை அடிக்கலாம், 6. ஸோ இது 3, இது 4. ஸோ அப்ப என்ன இருக்கும், 4x is equal to 3x plus 6. ஸோ அப்ப என்ன இருக்கும், x is equal to 6. அவன் என்ன கேட்டிருக்காங்க, how many men were there? மொத்தமா 6 பேர் இருந்திருக்காங்க அந்த இடத்துல. தட்ஸ் ஆல். இதுதான் ஒரு கொஸ்டின். ஓகே, ஜஸ்ட் ஒரு நிமிஷம். ஒரு அருமையான தப்பு பண்ணியிருக்கேன். கணக்கு வாத்தியார்னு தான் பேரு, ஆனா ஒரு வாய்ப்பாடு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. 3 3 சார் 9, 3 3 சார் 9ல. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மொத்தம் அந்த இடத்துல 9 பேர் வந்திருக்காங்க. ஓகே, we go to the next question. X is 4 times as fast as Y and is able to complete the work in 90 days less time than Y. Find the time in which they can complete the work working together. ஒரே கொஸ்டின், ஒரே லைன்ல கொஸ்டினுக்கு தேவையான மொத்த குழுவும் கொடுத்துட்டோம். எக்ஸ் வந்து ஒய்யோட 4 டைம்ஸ். ஸோ எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, டைம் அண்ட் எஃபிஷியன்சி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ரெண்டு பேர் இருக்காங்க, எக்ஸ் ஒய். நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இது என்னது, எக்ஸ் இஸ் 4 times as fast as ஒய். ஸோ இங்க என்ன பண்ண போறேன்னா எஃபிஷியன்சி எடுக்கிறேன். எஃபிஷியன்சில என்னன்னா ஒய் எக்ஸ் வந்து ஒய்யோட 4 மடங்கு வேகமானவன். அப்படின்னா ஒய் வந்து ஒரு நாளைக்கு ஒரு சாக்லேட் சாப்பிட்டானா எக்ஸ் வந்து 4 சாக்லேட் சாப்பிடுவானா, கரெக்டா? இப்ப அதே டைம் வந்து என்ன ஆகும், டைம் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் 1:4 தான் இருக்கும், சரியா? இப்ப அவன் என்ன கொடுத்துருக்கான், இது வந்து ரேஷியோல இருக்கா, நான் எனக்கு ரேஷியோல இருக்கிறதுக்கு அவனே லட்டு மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்டான் 19. அது என்ன சொல்லிட்டான், எக்ஸ் வந்து ஒய்யோட 4 மடங்கு வேகமா இருக்கிறதுனால அவனுக்கு வந்து என்னன்னா ஒய் செய்யறத விட 90 நாள் கம்மியா தான் டைம் தேவைப்படுது, ஓகேவா? இப்போ ஸோ கொஸ்டின்ல நம்மள கண்டுபிடிச்சது என்ன, எக்ஸ் ஒய்யோட டைம் ரேஷியோ என்ன, 1:4. ஸோ ஒய் வந்து அதை முடிக்கிறதுக்கு 4 நாள் ஆகுது, அதாவது 4 பார்ட்ஸ், எக்ஸுக்கு வந்து 1 பார்ட்ஸ். அவங்களோட டிஃபரன்ஸ் என்ன, அதுதான் கொடுத்துருக்காங்க. டிஃபரன்ஸ் என்னது, 3யா? ஸோ இந்த 3 தான் 90 டேஸ், ஓகேவா? அப்போ 1 என்ன, 1 வந்து 30 டேஸ். அவ்வளவுதான் முடிஞ்சு. ஃபைண்ட் த டைம் இன் விச் தே கேன் கம்ப்ளீட் த ஒர்க் ஒர்க்கிங் டுகெதர். ஸோ ஒர்க்கிங் டுகெதர் கேட்டிருக்காங்களா? ஸோ அவ்வளோதான். எக்ஸ் வந்து 1 30 டேஸும், ஒய் வந்து 4 into 3 120 டேஸ். சி பாருங்களேன், 90 வருதா டிஃபரன்ஸ். எக்ஸ் வந்து 30 நாள்ல செஞ்சிருவான், ஒய் வந்து 120 டேஸ்ல செய்வான். 120 30 டிஃபரன்ஸ் 90 வந்துருச்சா கொஸ்டின்ல சொன்னது? ஸோ அவ்வளவுதான் கணக்கு. ஸோ எக்ஸ் வந்து என்ன செய்வான், 30 நாள்ல செய்யறான், ஒய் வந்து 120 டேஸ்ல இந்த வேலையை முடிச்சிருவான்.
அவ்வளோதான். ஃபைண்ட் த டைம் இன் விச் தே கேன் ஒர்க் டூ த ஒர்க். 2 பேர் சேர்ந்தா எவ்வளோ நாள் செய்வாங்க? 30 120 எல்சிஎம் 120 தான். இது 4, இது வந்து 1. ஸோ 4 2 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாள்ல 5 செய்வாங்க. 5 சாக்லேட் சாப்பிட்றான். 120 5 வகுத்துனா எத்தனை? 24 வரும்னு நினைக்கிறேன். 24 தானே. ஸோ 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா 24 டேஸ்ல முடிச்சுருவாங்க ஒர்க். தட்ஸ் ஆல். அடுத்த கொஸ்டின். Gokul can finish a work in 48 days working 9 hours a day. Santosh can finish the same work. Okay, in how many days they can finish the work? Okay, see இந்த இடத்துல பாருங்களேன், கோகுல் வந்து ஒரு வேலையை செய்யறான், 48 நாளைக்கு செய்யறான், ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் வேலை செய்யறான். அதே சந்தோஷ் வந்து என்ன செய்யறான்னா அதே ஒர்க்கை தான் செய்யறான். பட் அவன் என்ன பண்றான்னா 36 டேஸ்லயே முடிச்சிடறான். ஏன்னா அவன் வந்து ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் ஒர்க் பண்றான். பட் ஆனா கோகுலோட எஃபிஷியன்சி வேற, சந்தோஷோட எஃபிஷியன்சி வேற. ஓகேவா? ஸோ கோகுல் ஒரு நாளைக்கு அதிகமா செஞ்சிருக்கலாம், இல்ல சந்தோஷ் மேபி அதிக எஃபிஷியன்சியா இருக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா 2 ஒர்க்கையும் ஈக்குவேட் பண்ணி அவங்களோட எஃபிஷியன்சியை கண்டுபிடிக்கிறேன். சரியா? சி கோகுல் அவன் என்ன பண்றான்னா 48 டேஸ், இந்த ஜின்றது வந்து கோகுலோட எஃபிஷியன்சியை குறிக்குது, இன்டூ 9 ஹவர்ஸ். அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா சந்தோஷ் எஸ் இன்டூ 36 இன்டூ 16. இதெல்லாம் கேன்சல் பண்ண பார்ப்போமே. 1 டைம்ஸ், இது 4 டைம்ஸ் தான். நெக்ஸ்ட் இது 16 இன்டூ 3 வந்து 48. ஸோ அவ்வளோதான். 3G இஸ் ஈக்குவல் டு 4S. அப்போ கோகுல் பை சந்தோஷோட ரேஷியோ என்னன்னா 4/3. ஸோ இதுதான் அவங்க ரேஷியோ. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதை வச்சு டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்க போறேன். டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ஏதோ ஒன்றுல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஓகே தான். ஆனால் கொஸ்டின் என்ன இருந்துச்சு? G இன்டூ 48 இன்டூ 9 ஈக்குவல் டு எஸ் இன்டூ 36 இன்டூ 16. இதுல நீங்க ஜிக்கு 4ம் எஸ்க்கு வந்து 3ன்னு கொடுத்து இந்த மல்டிபிளிகேஷன்லாம் பண்ணீங்கன்னா 2 இதுக்கும் சேமா தான் வரும். நீங்க என்ன பண்ணி பாருங்களேன். 36 இன்டூ 16 9 4s are 36 இன்டூ 48 இருக்கும். இங்க என்ன இருக்கு? 16 3 48 48 இன்டூ 36. சரி பாருங்களேன், 2 இதுக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும். சரியா? ஸோ இப்போ நான் வந்து 16 30 48 அதை மல்டிப்ளை பண்ணணுமா? 36 16 36 48 6 8s are 48 8 3s are 24 28 6 4s are 20 4 4 3s are 12 13 14. இங்க என்ன வரும்? 12 வருமா? 1 2 4 5 6 7 1728. 1728 என்ன நம்பர்னு சொல்லுங்க பார்ப்போம். 1728 is the cube root of 12. 12 cube is 1728. ஓகே, ஸோ 1728 தான் டோட்டல் ஒர்க். இப்போ என்ன பண்ண போறாங்க? இன் ஹவு மெனி டேஸ் தே கேன் ஃபினிஷ் த ஒர்க். எத்தனை நாள் தான் கேட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு 54/7 ஹவர்ஸ் ஒர்க் பண்றாங்களா? ஓகே, இப்போ அதே தான். ஸோ இப்போ என்னன்னா கோகுல் பிளஸ் சந்தோஷ் சேர்ந்து டைம் வந்து எனக்கு தெரியாது, ஆனா 54/7 டேஸ் வந்து வேலை செய்யறாங்க. ஒர்க் என்ன? 1728. ஸோ கோகுல் வந்து அவங்க 4 செய்வான், இவன் 3 செய்யறானா? ஓகே, ஸோ அப்ப 4 + 3 இன்டூ டி இன்டூ 54/7 ஈக்குவல் டு 1728. அவ்வளவுதான். இதெல்லாம் கேன்சல் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இங்க வந்து 4 + 3 7. ஸோ அதுவும் இதுவும் கேன்சல் ஆயிருது. அப்ப டைம் என்னன்னா 1728 54ல டிவைட் பண்ணணும். இப்படி வருதா? 54 இருங்களேன். ஓகே, ஸோ கேன்சல் பண்ணுவோம். 54 இது 9 டேபிள்ல கேன்சல் ஆகுமா? 9 7 8 ஒரு 81. எஸ் 9ல கேன்சல் ஆகும். 9 6 are 54. இது 1 டைம்ஸ் வருது, மிச்சம் 8. 9 வந்து 81, மிச்சம் 1 2 192. 192 கேன்சல் பண்ணா 32. யா, ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு 32 days. ஸோ 32 டேஸ்ல கோகுல் அண்ட் சந்தோஷ் கேன் டூ த ஒர்க் by working 54/7 hours a day. Okay, answer கரெக்டா? ஒரு நிமிஷம் இருங்க. Yeah, 32 is the correct answer. Okay, so we go to the next question. A alone can do a work in 36 days. B alone can do the work in 54 days. If C takes 5 times as long as A and B together to do the work, then in how long will B and C together take to do the same work? Okay.
போட்டலாம், ஒன்றும் கஷ்டமான கொஸ்டின்லாம் இல்லை. ஸோ A can do the work in 36 days, B can do the work in 56 days. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஸோ இவங்க 54 ஸோ 36க்கும் 54க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 54னா 108, 108 வந்து 36ல வருமா? 36 3 என்ன 18 வருது. ஓகே, 108 தான் எல்சிஎம். இது 3 டைம், இது 2 டைம். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 5 செய்வாங்களா? 5 சாக்லேட் சாப்பிட்றான். ஸோ அப்போ they both can do the work in 108 by 5 days. ஓகேவா? அவன் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்களேன். சி வந்து அவன் வந்து எவ்வளவு நாள் ஆகுனா 5 times as long as A and B can do the work together. அதாவது ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாள்ல செஞ்சாங்கன்னா சிக்கு 5 நாள் ஆகும். அதுதான் கொடுத்துருக்க கணக்கு. இப்ப சி வேணும்னா என்ன பண்ணணும்? 5 into A plus B, அவ்வளவுதான். ஸோ அப்போ 5 into 108 by 5. அப்ப இது கேன்சல் ஆகுது. ஸோ சி மட்டும் அந்த ஒர்க்கை முடிக்க 108 days ஆகுது. கொஸ்டின் என்ன கேட்கறான்? பியும் சியும் சேர்ந்து அந்த ஒர்க்கை முடிக்க எவ்வளவு நாள் கேட்கறானா? அவ்வளவுதான் ஒரு சப்ப கொஸ்டின் இது. பி வந்து நமக்கு தெரியுமா, கொஸ்டின்லேயே கொடுத்துட்டா 54 நாள். சி கண்டுபிடிச்சிட்டா 108. எல்சிஎம் 108 தான். ஸோ இது 2, இது 1. 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 3 சாப்பிடுவாங்க. 108 சாக்லேட்டை சாப்பிட்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? எத்தனை வருது? 3, 1 36 வரும்னு நினைக்கிறேன். 36 days. கரெக்டா? கரெக்ட். ஸோ 36 daysல 108 சாக்லேட்டை சாப்பிட்டு போயிடும். சிம்பிள். ஸோ இந்த கொஸ்டின்ல என்னன்னா ஒரே ஒரு குட்டி க்ளூ தான் இருந்துச்சு. என்னது? சி வந்து ஏவும் பியும் விட 5 மடங்கு அதிக நாள் எடுத்துப்பான். அதாவது ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாள்ல முடிச்சாங்கன்னா சி வந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 5 நாள் ஆகும். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்ன? ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 108 by 5 days ஆகும். அப்போ சி அந்த வேலையை முடிக்க 108 by 5 into 5. ஸோ அந்த 5 கேன்சல் ஆயிடுச்சு, 108. ஸோ இப்போ நமக்கு பி அண்ட் சி இண்டிவிஜுவலா தெரியும். ஸோ அதை வச்சு 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு நாள்ன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது, A and B working alone can do a work in 15 days and 25 days respectively. They started the work together. After some time, B left together. B left. அதுக்கப்புறம் A finished the work in 7 days. After how many days? TT. ஓகே, இதுவும் ஈஸியான கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா டோட்டல் ஒர்க் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஏ வந்து இங்க மேலே எழுதுறேன். ஏ வந்து 15 daysல அந்த வேலையை முடிக்கிறான். பி வந்து 25 daysல வேலையை முடிச்சிருவான். 15க்கும் 25க்கும் எல்சிஎம் வந்து 50 வராது, 100 வராது, 150 தான் வரும். ஸோ 150ன்றப்ப 15க்கு 10, 25ல 4, 5, 6. ஸோ 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க? they started the work together but B left after some time. Yes. So see, they started the work together. Okay, so they started the work together. னா ஃபர்ஸ்ட் பாருங்களேன், ஏவும் பியும் சேர்ந்து நான் கீழே எழுதுறேன். ஏவும் பியும் சேர்ந்து வேலை செய்யறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றான்? பி போயிட்டான். அதுக்கப்புறம் ஏ மட்டும்தான் அந்த வேலையை 7 days செய்யறான். ஓகேவா? இவங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு எவ்வளவு நாள் செஞ்சாங்கன்னு தெரியல, எக்ஸ் டேஸ் இருக்கட்டும். இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க? வேலையை முடிச்சிட்டாங்க. டோட்டல் ஒர்க் என்ன? 150 சாக்லேட். அவ்வளவுதானே? ஸோ இப்போ போட்டுருவோமே. ஸோ ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 16 சாக்லேட் சாப்பிடுவாங்களா? ஸோ 16 into 16x பிளஸ் ஏ மட்டும் ஒரு நாளைக்கு எத்தனை சாக்லேட் சாப்பிடுவான்? 10 சாப்பிடுவான். அது மாதிரி எத்தனை நாள் அவன் செஞ்சிருக்கான்? 7 நாள் செஞ்சிருக்கான். ஈக்குவல் டு 150. அப்ப 16x plus 70 is equal to 150. அப்ப 16x is equal to what? 150 minus 70. So 16x is equal to 150, 79 ஒரு 50, 60, 70, 80. அப்ப x is equal to 80 by 16, that is x is equal to 5. அதாவது 2 பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் 5 நாள் வேலை செஞ்சிருக்காங்க. அதுதான் கணக்குலையும் கேட்டிருக்கான். ஸோ ஆஃப்டர் ஹவு மெனி டேஸ் from the start did B leave? After 5 days, because only for 5 days only they worked together. So after 5 days from the start of the work, they leave the யாரு அவங்க வந்து அந்த ஒர்க் அவுட் வெளியே போட்டாங்க. 5 is the answer. ஸோ ஆக்சுவலாக இந்த கொஸ்டினோட மாடல் நல்லா பார்த்துக்கோங்க. பிகாஸ் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லி ஒரு சாப்டர் இருக்கு. அது என்னன்னா அந்த டைம் அண்ட் ஒர்க் மாதிரியே தான். ஒரு டேங்க்ல வந்து 2 பைப் இருக்கும். அந்த பைப்ல வந்து ஒரு பைப் வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஓப்பன் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் 2 பைப்பும் சேர்ந்து கொஞ்ச நேரத்துக்கு ஓடும். ஸோ அந்த டேங்க் வந்து எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகும் அப்படின்றது கேட்பான்.
ஸோ இங்க நம்ம டோட்டல் சாக்லேட்ன்றத வந்து அங்க டேங்கோட டோட்டல் லிட்டர்ஸ் இருக்கும், கெப்பாசிட்டியா இருக்கும். அதே தான் எஃபிஷியன்சியே தான் அங்கேயும் இருக்கும். சரியா? ஸோ இந்த கணக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். இப்போ ஒருத்தர் இருக்கான் நிதிஷ். நிதிஷ் என்ன பண்றான்னா ஒரு வேலையை முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வேலையை 60 நாள்ல முடிக்கணும்னு பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் 60 ஒர்க்கர்ஸை எம்ப்ளாய் பண்றான். ஓகேவா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. நிதிஷ் இருக்கான், அவன் வந்து ஒரு ஒர்க்கை முடிக்கும். ஸோ அவன் வந்து ஒரு வீடு கட்டுறான் நிதிஷ். அவன் அந்த வீட்டை 60 நாள்ல கட்டி முடிக்கணும்னு திங்க் பண்ணி ஃபர்ஸ்ட் 60 நாள்ல கட்டணுமா, சரி ஒரு 60 பேரை வேலைக்கு வைப்போம்னு சொல்லி வேலைக்கு வைக்கிறான். பட் ஆனா ஒரு 20 நாள் போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இல்ல நம்மளால 60 பேரை வச்சு வேலையை கரெக்டான டைம்ல முடிக்க முடியாதுன்னு நினைச்சு அவன் இன்னும் ஒரு 30 பேரை எக்ஸ்ட்ராவா கொண்டு வர்றான். அப்படி எக்ஸ்ட்ராவா கொண்டு வந்தோடனே என்ன ஆகுது, சொன்ன மாதிரி 60 நாள்ல வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இதுதான் அவன் கொடுத்துருக்கிறது. இப்ப அவங்க என்ன கேக்குறான்னா, இப்போ 20 நாளுக்கு அப்புறம் அந்த 30 பேர் அவன் வந்து வேலைக்கு வைக்காம இருந்திருந்தானா அவனுக்கு வந்து அந்த வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கும் எக்ஸ்ட்ரா டைம். அதுதான் கேக்குறாங்க. கொஸ்டின் என்ன பாருங்களேன், எக்ஸ்ட்ரா டேஸ் தான் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. டோட்டல் டேஸ்ன்னு போட்டுறாதீங்க. அவன் வந்து கரெக்டா ஆப்ஷன்ல வந்து டோட்டல் டேஸையும் போட்டிருப்பான், எக்ஸ்ட்ரா டேஸையும் வச்சிருப்பான். நான் வந்து சொல்றேன் என்னன்ட்டு. இப்ப இதுக்கு என்ன பண்ணணும்னா டோட்டல் ஒர்க் எவ்வளோன்றதை நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அந்த டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் கவனிங்களேன். என்னன்னா இந்த ஒர்க்கை 60 நாள்ல முடிச்சிட்டாங்க. கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி 60 நாள்ல முடிச்சிட்டாங்க. சி ஓ இது வந்து 6 நேரா கோடு ஓடுறதுக்குல 60 டேஸ்ல இந்த ஒர்க் வந்து முடிஞ்சு. இப்ப அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 20 நாளைக்கு ஃபர்ஸ்ட் 20 டேஸ், இந்த ஃபர்ஸ்ட் 20 டேஸ்க்கு 60 men ஒர்க் பண்றாங்க. அடுத்த 40 டேஸ்க்கு 90 men ஒர்க் பண்றாங்க. பிகாஸ் 60 + 30 ரைட். ஏன்னா 30 பேர் அடிஷனலா வச்சுக்கிட்டா 90 men ஒர்க் பண்றாங்க. இப்ப வழக்கம் போல அதே சாக்லேட் கதைக்கு வருவோம். ஒரு பையன் அதாவது ஒரு மென் ஒரு நாளைக்கு ஒரு சாக்லேட் சாப்பிட்றான். ஓகேவா? அப்ப 60 men ஒரு நாளைக்கு எத்தனை சாக்லேட் சாப்பிட்டுருப்பாங்க? 60 சாக்லேட் சாப்பிட்டுருப்பாங்களா? இப்போ 60 men 20 டேஸ்க்கு 60 × 20. இப்ப 90 men அதே தான். 90 men ஒரு நாளைக்கு 90 சாக்லேட் சாப்பிடுவாங்க. அப்ப 90 × 40. ஸோ இதை ரெண்டே ஆட் பண்ணா அதுதான் டோட்டல் ஒர்க். 60 × 20 என்ன? 6 2 சார் 12 00, 9 4 சார் 36 00, 36 12 48. ஸோ 48 00. ஸோ 4800 தான் டோட்டல் சாக்லேட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 4800 சாக்லேட்ஸை இப்ப என்ன பண்றாங்கன்னா வெறும் கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, இந்த 60 பேரை மட்டும் வேலை செய்ய விட்டுருந்தா எவ்வளவு நாள் ஆயிருக்கும்னு கேக்குறாங்களா? இப்ப எனக்கு தெரியுமா 4800 சாக்லேட்ஸ் இருக்கு. அதை என்ன பண்ண போறாங்கன்னா 60 பேரு சாப்பிடும். அதாவது 60 மென்ஸ் இருக்காங்க. எத்தனை டேஸ்ன்றது எனக்கு தெரியாது. அவ்வளவுதான். ஸோ இதை டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் வரும் 4800 / 60 = டேஸ். இது கேன்சல் ஆகும். இது எத்தனாவது? 6 8 சார் 48 80. ஸோ இந்த 60 பேர் மட்டும் வேலை செஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு முடிக்கிறதுக்கு 80 டேஸ் ஆயிருக்கும். ஓகேவா? இவன் ஆப்ஷன்ல என்ன வச்சிருப்பானா, ஏன்னு போட்டு 80 வச்சிருப்பான், பின்னு போட்டு 20 வச்சிருப்பான், சின்னு போட்டு 50, டீன்னு போட்டு ஏதோ ஒன்று நன் ஆஃப் தி அபோவ். ஓகே. இங்க என்னன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அட்ரா 80 ஆன்சர் வந்துருச்சுட்டு ஒன்னு ஏ ஆப்ஷன் டிக் பண்ணிட்டு போயிடும். பட் ஏ வந்து ஆப்ஷன் கிடையாது. இங்க பாருங்களேன், கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், இஃப் ஹவு மெனி எக்ஸ்ட்ரா டேஸ் வுட் டேக். சில எக்ஸ்ட்ரா டேஸ்னா என்ன, கணக்குப்படி 60 நாள்ல வேலை முடிய வேண்டியது. ஆனா இவங்க 60 பேர் மட்டும் வேலை செஞ்சிருந்தாங்கன்னா 80 டேஸ் ஆயிருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவா 20 டேஸ் தான் தேவைப்பட்டிருக்கு. ஸோ 20 தான் ஆப்ஷன் கரெக்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியும் எக்ஸாம்ல செக் வைப்பான். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் புரிஞ்சா, இந்த கொஸ்டின்ல ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் இந்த டோட்டல் ஒர்க்கை மட்டும் கண்டுபிடிச்சனா வேலை முடிஞ்சு. எத்தனை கொஸ்டின் இருக்கு போல. வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வேகத்துல 10-15 கொஸ்டின் எடுத்து வந்துட்டேன். வீடியோ எடுக்கிறப்பதான் கஷ்டமா இருக்கு. சரி ஓகே. இப்போ அடுத்து அதே மாதிரி ஒரு மாடல்ல இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். நம்ம பிருத்திவிராஜ் என்ன பண்றாருன்னா, பிருத்திவிராஜ் அப்பாயிண்டட் a group of 45 men to complete a work in 58 days. அதாவது இவரும் வீடு கட்டுறாருன்னு வச்சுக்கோமே, கட்டுவார். ஸோ நம்ம பிருத்திவிராஜ் என்ன பண்றாருன்னா வீடு கட்டலான்னு சொல்லிட்டு 45 பேரை வந்து வேலைக்கு கொண்டு வர்றாரு. 58 நாள்ல வேலையை முடிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு வந்துட்டாரு. அடுத்து என்ன பண்றாரு இவரு, ஒரு 40 நாளுக்கு அப்புறம் ஒரு 15 பேரை எக்ஸ்ட்ராவா வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு. இப்படி 15 பேரை எக்ஸ்ட்ராவா வேலைக்கு சேர்த்தோன்னே என்ன ஆச்சு,
இவங்க சொன்ன டைமோட 3 நாளைக்கு முன்னாடியே முடிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் கொடுத்துருக்க கணக்கு. என்ன கேட்குறான், இப்போ அந்த அடிஷனல் 15 பேர் இல்லைன்னா அந்த ஒர்க் எவ்வளோ நாள் ஆயிருந்திருக்கும் முடிக்கிறதுக்கு, அதுதான் கேட்குறாங்களா? ஸோ இப்போ அதே தான் போட போகிறோம். இப்போ என்ன கணக்கு படி பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க் வந்து 3 நாள் சீக்கிரமா முடிஞ்சா, ஸோ அந்த வேலையை அந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்கு 58 நாள் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம பிருத்திவிராஜ் பிளான் பண்ணாரு. பட் ஆனா அதுக்கு 3 நாள் முன்னாடியே வேலையை முடிச்சிட்டாங்க. அப்படின்னா 55 நாள்லயே இந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ அப்பனா இந்த டோட்டல் ஒர்க் நேரா ஒரு கோட்டை போட்டு 55 எழுதிருங்க. இதுல ஃபர்ஸ்ட் எத்தனை நாளைக்கு, ஆஃப்டர் 40 டேஸ் தான் ஒரு 15 பேர் எக்ஸ்ட்ரா கொண்டு வராரா? அப்பனா முதல் 40 நாளைக்கு எத்தனை பேர் வேலை செஞ்சிருப்பாங்க? 45 பேர் வேலை செஞ்சிருப்பாங்க. 45 men. அடுத்து எத்தனை நாள் இருக்கு? அடுத்து 15 நாள் தான் வேலை நடந்திருக்கு. அடுத்து இந்த 15 நாளைக்கு 60 பேர் வேலை செய்யறாங்களா? பிகாஸ் 15 men எக்ஸ்ட்ரா வந்துடுறாங்க. இப்போ வழக்கம் போல அதே நம்ம சாக்லேட் கதைக்கே வருவோம். ஒரு men ஒரு நாளைக்கு ஒரு சாக்லேட் சாப்பிடுவாங்கன்னா 45 men ஒரு நாளைக்கு 45 சாக்லேட் சாப்பிடுவாங்க. ஸோ அதே மாதிரி 45 பேர் 40 நாளைக்கு சாக்லேட் சாப்பிட்டுருக்காங்க. இங்க 60 men 15 நாளைக்கு சாப்பிட்ருக்காங்க. ஸோ இப்போ 45 into 4 என்ன? 45 2 90. 90னா 1800 வரும்னு நினைக்கிறேன். 1800 கரெக்டா? 20 16 கரெக்ட் தான். அடுத்து 16 into 6 into 15 6 பாஞ்சு எத்தனை? 60 90 900. இது வந்து என்ன பண்ணா டோட்டல் ஒர்க் 2700. ஓகேவா? ஸோ இப்போ என்கிட்ட 2700 சாக்லேட்ஸ் இருக்கு. இப்போ இந்த 2700 சாக்லேட்ஸை என்ன பண்ண போறாங்கன்னா வெறும் 45 men மட்டும் சாப்பிட போறாங்க. சாப்பிட்டாங்கன்னா எத்தனை நாள் ஆகும்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். 2700 டிவைடட் பை 45. அதுதான் இது எத்தனை வரும்? 9 டேபிள்ல கேன்சல் பண்ணா 300. இது 5. இது வந்து 60. அப்போ டேஸ் என்ன? 60 டேஸ் ஆகும் உங்களுக்கு. How many, if the additional men had not been employed, how many days would it take to complete the work? மொத்தமா செஞ்சிருக்கு 60 டேஸ் ஆகும். ஹவு மெனி எக்ஸ்ட்ரா டேஸ்ன்னு கேட்டிருந்தாங்கன்னா 2 days ஆகும். ஏன்னா 58 நாள்ல முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தாரு. இவங்க அடிஷனல் மென்லாம் வைக்கலன்னா 60 நாள் ஆயிருக்கும். ஸோ அடிஷனல் மென் ஹவு மெனி டேஸ்ன்னு மொட்டையா கேட்டாங்கன்னா 60 டேஸ். ஹவு மெனி எக்ஸ்ட்ரா டேஸ்ன்னு கேட்டிருந்தாங்கன்னா 2 days. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஸோ A and B can separately do a work in 3 days and 6 days respectively. They work on alternate days. யா, இந்த கான்செப்ட். ஸோ alternate daysன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் நம்ம டைம் அண்ட் ஒர்க்ல இருக்கு. ஸோ இது அதில் வந்து அந்த கொஸ்டினை பார்ப்போம். ஸோ இங்கே என்ன இருக்கு? A can do the work in 3 days, B can do the work in 6 days. இப்போ அதே தான் டோட்டல் ஒர்க். இந்த டோட்டல் ஒர்க் 6 சாக்லேட் இருக்கு. ஸோ அப்போனா B வந்து A வந்து 2, B வந்து 1. கரெக்டா? ஸோ ஏ வந்து 3 daysல செஞ்சிருவான், பி வந்து 6 daysல வேலையை முடிக்கிறான். ஸோ டோட்டலாக நான் வந்து 3க்கும் 6க்கும் எல்சிஎம் வந்து 6. நான் 6 சாக்லேட் இருக்கு. அப்போ 6 சாக்லேட்னா ஏ வந்து ஒரு நாளைக்கு 2 சாக்லேட் சாப்பிட்றான், பி வந்து ஒரு நாளைக்கு 1 சாக்லேட் சாப்பிட்றான். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்களேன், அவங்க 2 பேரும் வந்து சேர்ந்துலாம் வேலை செய்ய போறது இல்லை. இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தர், அடுத்த நாள் இன்னொருத்தர், அடுத்த 3வது நாள் வந்து ஒருத்தர், 4வது நாள் இன்னொருத்தர். இந்த மாதிரி மாறி மாறி ஆல்டர்னேட் டேஸ்ல வந்து ஒர்க் பண்றாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் டே வந்து யார் வர்றாங்கன்னா பி வர்றான், 2வது டே யார் வர்றா? ஏ வர்றான். அடுத்து 3வது டே யார் வர்றாங்கன்னா பி வர்றாங்க, 4வது டே ஏ, 5 பி, 6 வந்து ஏ. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களா வந்து சாக்லேட்டை சாப்பிட்டு போறாங்க. இப்ப பி வந்து ஃபர்ஸ்ட் நாள் 2 சாப்பிட்டுருப்பானா, அடுத்து ஏ வந்து ஒரு 1 சாப்பிட்டுருப்பானா, அடுத்த நாள் பி வந்து 2 சாப்பிட்டுருப்பான், அடுத்த நாள் ஏ வந்து 1 சாப்பிட்டுருப்பான். சரி, 4 நாள்லயே ஒர்க் முடிஞ்சிருச்சா? 2 1 2 1 2 plus 1 plus 2 plus 1. சி, 4 நாள்லயே ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ த ஆன்சர் இஸ் 4 days. ஆக்சுவலா இதை வந்து இந்த மாதிரி சால்வ் பண்ணக்கூடாது. இது எப்படி பண்ணணும்னா சைக்கிள்ல பாத்துக்கணும். இப்ப ஒரு சைக்கிள் முடியறதுக்கு 2 நாள் ஆகுதா? see, for every 2 days the cycle gets repeated, right? yes. so ஒரு சைக்கிள்ல 3 சாக்லேட் சாப்பிட்டு முடிக்கிறாங்களா? இது வந்து ஒரு சைக்கிள். கரெக்டா? இது வந்து ஒரு சைக்கிள், இது வந்து இன்னொரு சைக்கிளா? ஸோ ஒரு சைக்கிள்ல 3 சாக்லேட் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சைக்கிள் முடிக்கிறதுக்கு 2 days ஆகுது. ஸோ நான் என்கிட்ட டோட்டலா எத்தனை இருக்கு? 6 சாக்லேட்ஸ் இருக்கு. அப்படின்னா 6/3 என்ன? ஸோ ஐ வாண்ட் 2 சைக்கிள்ஸ். ஒரு சைக்கிள்ல 2 days இருக்கு. அப்படின்னா 2 into 2 4 days தான் இதுக்கு ஆன்சர்.
ஓகேவா? ஸோ இது வந்து சின்ன கணக்குன்றதுனால நம்ம வந்து பார்த்த உடனே போட்டுறலாம். இப்போ இதே இந்த ஒரு இடத்துல எல்சிஎம் 54 16லாம் இருந்ததுன்னா எப்படி நம்ம 60 வரைக்கும் கவுண்ட் பண்ணிட்டே வர முடியும்? முடியாதுல்ல. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சைக்கிள் முடியறது, ஒரு சைக்கிள்ல வந்து 3 சாக்லேட் சாப்பிட்றாங்க. எனக்கு வந்து டோட்டலா 60 சாக்லேட் இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து எத்தனை 20 சைக்கிள் தேவைப்படும். ஒரு சைக்கிளுக்கு 2 நாள்னா 20 சைக்கிளுக்கு 40 நாள் அப்படின்ற மாதிரி கணக்கு போடணும். அடுத்த கொஸ்டின் வந்துட்டாங்க விக்கி கோகுல். ஸோ விக்கியும் கோகுலும் தனித்தனியாக ஒர்க் முடிக்கிறதுக்கு 12 டேஸ் அண்ட் 20 டேஸ் ஆகுது. ஸோ விக்கி வந்து அந்த முடிக்க 12 டேஸ் ஆகுது, கோகுல் வந்து அந்த ஒர்க் முடிக்கிறதுக்கு 20 டேஸ் ஆகுது. ஸோ வழக்கம் போல எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் வந்து என்னவா இருக்கும்? 60, இது 5, இது வந்து 3. ஓகே, இப்போ யார் ஃபர்ஸ்ட் வர்றாங்கன்னு பார்ப்போம். தே ஒர்க் ஆன் ஆல்டர்னேட் டேஸ் வித் விக்கி ஸ்டார்டிங் த ஃபர்ஸ்ட் டே. அப்போ ஃபர்ஸ்ட் டே வந்து விக்கி வர்றான், செகண்ட் டே வந்து கோகுல் வரும், அடுத்து தேர்ட் டே வந்து விக்கி வருவான், ஃபோர்த் டே வந்து கோகுல் வரும். சி, ஒரு சைக்கிள் முடியறதுக்கு 2 டேஸ் ஆகுது. ஒரு சைக்கிள் எத்தனை சாக்லேட் சாப்பிட்டு முடிப்பாங்க? ஒரு விக்கி வந்து 5 சாப்பிட்றான், கோகுல் வந்து 3 சாப்பிட்றான். ஸோ ஒரு சைக்கிள்ல 8 சாக்லேட் சாப்பிட்றாங்க. ஸோ 5, 3, ஸோ 8 டேஸ். ஓகே, இப்ப இங்க பாருங்களேன், என்கிட்ட டோட்டல் சாக்லேட்ஸ் வந்து 60, ஆனா ஒரு நாளைக்கு 8 சாப்பிட்றாங்க. பட் 60 வந்து 8ஓட மல்டிபிள்ஸ் இல்லையா? ஸோ அஸ்யூம் பண்ணிக்கோங்களேன் 56 வந்து 8ஓட மல்டிபிள்ஸா? கரெக்டா? 56 வந்து 8ஓட மல்டிபிள். அப்ப 56னா எத்தனை? 7 8s are 56. 7 சைக்கிள் எண்ட்ல 7th சைக்கிள் எண்ட்ல 56 சாக்லேட்ஸ் சாப்பிட்டுருப்பாங்களா? ஓகேவா? அப்ப 7 சைக்கிள் எத்தனை நாள்ல முடியும்? 7 சைக்கிளுக்கு வந்து 7 into 2 14 டேஸ் ஆகுது. ஓகேவா? இப்ப 14th டே 14th டேல யார் வந்திருப்பா? ஈவன் டேல வந்து கோகுல் வந்திருப்பாங்களா? ஸோ கோகுல் வந்து 3 சாக்லேட் சாப்பிட்ட உடனே டோட்டலா 54 சாக்லேட்ஸ் காலி ஆயிடுச்சு. அடுத்த நாள் 15வது நாள் வந்து யார் வர்றா? விக்கி வர்றா. பட் ஆல்ரெடி அங்க அந்த கப்ல எத்தனை சாக்லேட் தான் இருக்கு? கப்லயே 4 சாக்லேட் தான் இருக்கு. பட் விக்கி வந்து எத்தனை சாப்பிடுவான் ஒரு நாளைக்கு? 5 சாக்லேட் சாப்பிட்டுருவான். பட் ஆனா அங்க வந்து என்ன இருக்கு? 4 தான் இருக்கு. சோ அவனுக்கு என்ன சொல்றது? அந்த ஃபுல் டே வந்து அவன் ஒர்க் பண்ண மாட்டானா? கரெக்டா? இப்ப 5 சாக்லேட் சாப்பிடுறதுக்கு அவனுக்கு 10 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு வந்து கப்லயே 4 சாக்லேட் தான் இருக்கு. சோ அப்படின்னா அவனுக்கு வந்து அந்த 10 மணி நேரம் தேவைப்படாது. அவன் அதுக்கு முன்னாடியே வேலையை முடிச்சுட்டு கிளம்பியிருப்பான் வீட்டுக்கு. சோ இந்த டோட்டல் டேஸ் என்னன்னா 14 4/5 டேஸ். ஓகேவா? சோ த ஆன்சர் வந்து இதுதான். 14 4/5 டேஸ் தான் ஆன்சர். புரிஞ்சா? ஆக்சுவலா இந்த 60 வந்து 8ஓட டைரக்ட் மல்டிபிள் இல்லாதனால 60க்கு முன்னாடி இருக்க 8ஓட மல்டிபிள் பாக்குறேன். 56. அப்ப 7 8s are 56ன்றப்ப 7 சைக்கிள்ஸ்ல 56 சாக்லேட் சாப்பிட்டுருப்பாங்க. ஒரு சைக்கிள்ல 2 நாள் இருக்கு. அப்பனா 7 into 2 14 டேஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து 15th டேல எனக்கு வந்து 4 சாக்லேட் தான் கப்லயே இருக்கு. இப்ப அந்த இடத்துல 15th டே அன்னைக்கு யார் வர்றாங்க? விக்கி வர்றான். விக்கி வந்து ஒரு நாளைக்கு 5 சாக்லேட் சாப்பிடுவான். பட் ஆனா இருக்கிறதே 4 தான். அவன் அதனால என்ன பண்ணுவான்? சீக்கிரமா சாப்பிட்டுட்டு வேலையை முடிச்சுட்டு போயிருப்பான். சோ அதனால உனக்கு அந்த கம்ப்ளீட் டே தேவைப்பட்டிருக்காது. கம்ப்ளீட் டே தேவைப்பட்டிருந்துச்சுன்னா நான் 14 + 1 15ன்னு போட்டிருக்கலாம். பட் எனக்கு கம்ப்ளீட் டே தேவைப்படல. 4/5 டே தான் எனக்கு தேவை. சோ 14 4/5 தான் அதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின். சந்தோஷ் and Gogol can do a work in separately in 8 days and 12 days. They work on alternate days. Santosh working in the first day. Yeah, இந்த கணக்கு பார்ப்போம். சந்தோஷ் கோகுல். சந்தோஷ் அந்த ஒர்க் முடிக்கிறதுக்கு 8 டேஸ் ஆகும், கோகுல் அந்த ஒர்க் முடிக்க 12 டேஸ் ஆகும். 8க்கும் 12க்கும் எல்சிஎம் 24. ஸோ சந்தோஷ் வந்து ஒரு நாளைக்கு 3 சாப்பிடுவான், கோகுல் வந்து ஒரு நாளைக்கு 2 சாக்லேட் சாப்பிடுறான். இப்ப யார் ஃபர்ஸ்ட் செய்யறாங்க? ஃபர்ஸ்ட் வந்து சந்தோஷ் தான் சாப்பிடுறான். ஸோ ஃபர்ஸ்ட் டே சந்தோஷ், 2வது டே கோகுல் வரான். ஸோ இவன் வந்து 3, இவன் வந்து 2. ஸோ ஒரு சைக்கிளுக்கு 5 சாக்லேட்ஸா? அப்படின்னா என்ன ஆகும்? 4 சைக்கிள் எண்ட்ல 20 சாக்லேட் சாப்பிட்டுருப்பாங்களா? 4 சைக்கிள்னா எவ்வளவு வரும்? 4 2 சார் 8 டேஸ் தேவைப்பட்டிருக்குமா? இப்போ 8th டே அன்னைக்கு 20 சாக்லேட் காலி ஆயிடுச்சு. இப்ப அடுத்து மிச்சம் எத்தனை இருக்கு? 4 சாக்லேட் இருக்கு. அடுத்து 9th டே ஆட் டே அன்னைக்கு யார் வருவா? ஆட் டே அன்னைக்கு சந்தோஷ் தான் வருவான். சந்தோஷ் ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடுவான்? 3 தான் சாப்பிடுவான். அப்படின்னா மிச்சம் என்ன இருக்கு? இன்னும் மிச்சம் ஒரு சாக்லேட் இருக்கு. அதை யார் வந்து சாப்பிடுறா? 10வது நாள் அன்னைக்கு கோகுல் வந்து சாப்பிடுறான். கோகுல் வந்து ஒரு நாளைக்கு 2 சாப்பிடுவான். பட் அவனுக்கு வந்து 1 தான் இருக்கு. ஸோ அவன் ஹாஃப் டேலயே ஒர்க் முடிச்சிருவான். ஸோ டோட்டல் டைம் என்ன? 8 டேஸ். அதுக்கப்புறம் சந்தோஷ் ஒரு நாள் சாப்பிடுறான் 9.
அப்புறம் கோகுல் 10வது நாள்ல ஹாஃப் டே தான் சாப்பிட்றான். ஸோ 9 1/2 days தான் ஆன்சர் இருக்கு. இது கிளியர்? எஸ். அடுத்த கொஸ்டின் வந்து வேஜஸ் வச்சு வர்ற ஒரு கொஸ்டின். அதாவது இங்க பாருங்களேன், எக்ஸ் ஒய் இசட் அவங்க 3 பேருமே அந்த ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 6 days 4 days அப்புறம் 3 days ஆகுது. அவங்க 3 பேரும் வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் 540 ரூபா சம்பளம் வாங்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து இப்ப யாருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும்ன்றத பார்க்கணும். ஆக்சுவலா எல்லாத்துக்குமே 540ன்னு சொல்லிட்டு அதை 3ஆல வகுத்து ஒருத்தருக்கு எத்தனை 540னா 18 வந்தா ஒருத்தருக்கு 180 ரூபா 180 ரூபான்னு கொடுத்துட முடியாதுல்ல. ஏன்னா ஒருத்தர் வந்து அதிகமா வேலை செஞ்சிருப்பாரு, ஒருத்தர் கம்மியா வேலை செஞ்சிருப்பாங்க. ஸோ அதை எப்படி டிசைட் பண்ணணும்னா எஃபிஷியன்சியை வச்சு டிசைட் பண்ண போறோம். ஸோ சேம் இப்போ எக்ஸ் கேன் டூ த ஒர்க் இன் 6 days, ஒய் கேன் டூ த ஒர்க் இன் 4 days, இசட் கேன் டூ த ஒர்க் இன் 3 days. ஸோ நம்ம வந்து ஒர்க் அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ 6 4 3 மூணுக்கும் எல்சிஎம் என்ன 12. அப்போ எக்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 2 சாக்லேட் சாப்பிடுவான், ஒய் வந்து ஒரு நாளைக்கு 3 சாக்லேட் சாப்பிடுவான், இசட் வந்து ஒரு நாளைக்கு 4 சாக்லேட் சாப்பிடுவான். ஸோ எஃபிஷியன்சி என்ன 2:3:4. ஸோ எஃபிஷியன்சியோட ரேஷியோல தான் சேலரியோட ரேஷியோவும் இருக்கும். ஸோ சேலரி எப்படி பிரியணும்னா எக்ஸ் இஸ் டு ஒய் இஸ் டு இசட்டுக்கு 2:3:4 தான் பிரிக்கணும். ஸோ இது என்ன ஒரு 6 7 8 9. ஸோ 540 டிவைடட் பை 9 என்ன 60. ஸோ 1 part 60னா எக்ஸுக்கு வந்து என்ன வரும் 60 60 60 இதை மல்டிப்ளை பண்ணுங்களேன். ஸோ 120 180 6 4s are 24 240 100 200 300 400 500 540. எஸ். ஸோ இதுதான் எக்ஸ் ஒய் இசட்டுக்கான சம்பளம். எக்ஸுக்கு 120 ரூபா, ஒய்க்கு வந்து 180யும் இசட்டுக்கு வந்து 240 ரூபாயும் கொடுக்கணும். ஓகே, ஒரு நிமிஷம் பார்த்துக்கலாம் ஆன்சர் கரெக்டான்ட்டு. சிக்கு 240. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன? ஓகே, 2 men undertake a work for 480 rupees. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்க, இவங்க 2 பேரும் இவ்வளவு நல்லா செய்வாங்க. ஓகே, ஆக்சுவலா இப்போ என்னன்னா இந்த கொஸ்டின் பாருங்களேன், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின். 2 பேர் ஓகேவா. ஸோ நம்ம வச்சுப்போம் ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்டே 450 ரூபா சம்பளம் கொடுத்துருங்க, நாங்கள் வேலையை முடிச்சு கொடுத்துறோன்ட்டு டிசைட் பண்ணிட்டாங்க. அடுத்து என்னக்குள்ள கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன், ஏ வந்து அந்த ஒர்க்கை 24 daysலயும் பி வந்து அந்த ஒர்க்கை 40 daysல முடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு பாருங்களேன், அவங்க வந்து இன்னொரு பர்சன் விக்கின்னு ஒரு பையனை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கிட்டாங்க. ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுட்டு 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வேலையை 10 நாள்ல முடிச்சிட்டாங்க. ஓகேவா. இப்ப யாரெல்லாம் வேலை செய்யறா, ஏ செய்யறாங்க, பி செய்யறாங்க, விக்கி செய்யறான். அதுக்கப்புறம் டோட்டல் இப்ப ஏ வந்து அந்த ஒர்க்கை 24 daysல முடிச்சிட்டான், பி வந்து அந்த ஒர்க்கை 40 daysல முடிச்சிட்டான். இப்ப 3 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை 10 நாள்ல முடிச்சிட்டான். இப்ப 24 40 10 இதுக்கு நான் எல்சிஎம் எடுக்கணும். 24 into 5 என்ன 120. ஸோ 120 நான் எல்சிஎம் எடுத்துக்கிறேன். இது 5 வரும், இது வந்து 3 வரும், இங்க வந்து 12 வரும். அப்ப இங்க பாருங்களேன், ஸோ 5 + 3 டோட்டலா 12. ஆக்சுவலா டோட்டல் வந்து 12னா 5 3 8 வந்துருச்சு. ஸோ இங்க வந்து 4 வந்திருக்கும். ஓகேவா, ஒரு நிமிஷம். 4 ஆமா. ஸோ இவங்க டோட்டலா எஃபிஷியன்சி வந்து 12. ஏன்னா பாருங்களேன், ஸோ நான் டோட்டல் ஒர்க் வந்து அதாவது மொத்தமா 120 சாக்லேட் இருக்கு. இந்த 120 சாக்லேட்டை 3 பேரும் சேர்ந்து 10 நாள்ல சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அப்படின்னா ஒரு நாளைக்கு 12 சாக்லேட் சாப்பிட்டு இருப்பாங்களா. ஸோ இதுதான் எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சியில பாருங்க, ஏ வந்து ஒரு நாளைக்கு 5 சாக்லேட் சாப்பிட்டுருப்பான், பி வந்து ஒரு நாளைக்கு 3 சாக்லேட் சாப்பிட்டுருப்பான், எல்லாரும் சேர்ந்து 12 சாப்பிட்டாங்க. அப்படின்னா 5 + 3 8. அப்படின்னா விக்கி என்ன பண்ணிருப்பான், ஒரு நாளைக்கு 4 சாக்லேட் சாப்பிட்டுருப்பான். ஓகேவா. ஸோ அப்ப இதுதான் எஃபிஷியன்சி ரேஷியோ. 5:3:4 தான் என்னது எஃபிஷியன்சி ரேஷியோ. A:B: விக்கி. இப்போ என்ன கேட்கறாங்க, விக்கியோட சேலரி என்னன்னு கேட்கறாங்க. ஸோ ஜஸ்ட் அதேதான், டோட்டல் என்ன 480 rupees. ஆக்சுவலா ரேஷியோ கொடுத்தாங்கன்னா அதை எப்படி டிவைட் பண்ணணும்னு தெரியும்ல. எப்படின்னா 5 3 4 இதை டோட்டலா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 5 3 4 5 + 3 8 8 + 4 12. இந்த 12 பார்ட் தான் 480. நமக்கு என்ன தெரியும், விக்கியோட சேலரி தானே வேணும். அப்போ 4 என்ன, அதுதான் கொஸ்டின் மார்க். ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது எக்ஸ்னு வச்சுப்போம். அப்போ என்ன வரும்
12x is equal to 480 into 4, x is equal to 480 into 4 divided by 12. இது வந்து 4 times 40, so x is equal to 160. So விக்கியோட salary வந்து 160 rupees. Okay, so this is the answer. So yeah, so that's all with the today's session. Keep on yes. Okay, recording stop பண்ணனும்.